आज के दिन प्रभु के वचन की ध्यान के लिए लिया गया वो वचन லூக்கா 21வது அதிகாரம் लूका 21वां अध्याय அப்படி 36வது வசனத்தை வாசிக்கும் उसका 36वां वचन में हम इस प्रकार पढ़ते हैं। इसलिए जागते रहो और हर समय प्रार्थना करते रहो कि तुम इन सब आने वाली घटनाओं से बचने और मनुष्य के पुत्र के सामने खड़े होने के योग्य बनो। ஆகையால் इसलिए இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி इन सब आने वाली घटनाओं से बचने के लिए மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு और मनुष्य के पुत्र के सामने खड़े होने के योग्य बने எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்। इसलिए जागते रहो और हर समय प्रार्थना करते रहो। எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்। हर समय जागते हुए प्रार्थना करते रहो। எதற்காக ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும்? क्यों हमें प्रार्थना करते हुए जागना है? மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் இருக்கும்படி, इसलिए कि मनुष्य के पुत्र के सामने हम खड़े होने के लिए योग्य बने। இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி सब आने वाली घटनाओं से बचने, அதாவது உலகத்துல இனி நடக்க போகிற காரியங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்களுக்கெல்லாம் தப்பி आगे दुनिया में होने वाली सारी उपद्रव से, क्लेश से, कष्ट से, संकट से बचकर மனுஷகுமாரன் வரும்போது मनुष्य के पुत्र के आते समय அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம் தகுதியுள்ள பாத்திரமாய் இருக்கும் பொருட்டு उसके सामने खड़े रहने के लिए हम योग्य बने। நீங்கள் விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்। इसलिए तुम जागते रहो और हर समय प्रार्थना में लगे रहो। ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்। प्रार्थना करते हुए जागते रहो। மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ள பாத்திரமாகும்படிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்। मनुष्य के पुत्र के सामने खड़े रहने के लिए योग्य बनने के लिए प्रार्थना करते हुए जागते रहो। மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால், यदि हमें मनुष्य के पुत्र के सामने खड़ा रहना है, தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்பொழுது ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும்। हम सदा प्रार्थना करने वाले बनना है। ஜெபம் என்பது प्रार्थना जो होता है, நம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கர்த்தரோடு பேசுகிற ஒரு அனுபவம்। हम परमेश्वर से बातें करने का एक अनुभव। அப்போ நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும்। हमारी प्रार्थना को परमेश्वर स्वीकारना है। நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கப்படாவிட்டால், यदि हमारी प्रार्थना को परमेश्वर न स्वीकारे, அது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்காவிட்டால், यदि हमारी प्रार्थना को परमेश्वर न ग्रहण करे, நம்முடைய ஜெபமே கர்த்தரால் அங்கீகரிக்க முடியாமல் இருக்கும்போது, जब हमारी प्रार्थना ही परमेश्वर के द्वारा नहीं स्वीकारा जाता है, நாம் எப்படி மனுஷகுமாரனுக்கு முன்பாக போய் நிற்க முடியும்? तुम कैसे मनुष्य के पुत्र के आने के समय उसके सामने खड़े रह पाएंगे? தேவனுடைய பிள்ளைகள் அழிவுக்கு தப்பனே। हमें नाश से बचना है। நம்முடைய சரீர பிரகாரமான அழிவு ஒன்று, शारीरिक प्रकार से भी नाश होती है। ஆத்மா நம்ம அழியாமல் காத்துக்கொள்ள வேண்டும்। हमारी प्राण को भी नष्ट न होने से बचाना है। சரீர பிரகாரமாக அழிவு உண்டாவது இயற்கை। शारीरिक रीति से जो नाश होती है वो नैसर्गिक है। 6 வயதிலும் மரணம் சம்பவிக்கிறது, 60 வயதிலும் மரணம் சம்பவிக்கிறது। 6 उम्र में भी मरते हैं, 60 उम्र में भी मरते हैं। எத்தனை வருஷமா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனாய் பிறந்தவனுக்கு மரணம் என்று ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது। कितना भी उम्र हो, एक दिन जन्मदिन होता है, वैसे ही सबके लिए मृत्यु का दिन है। அப்ப எல்லாருக்கும் தேவன் நியமித்த நாள் வரும்போது மரணம் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது। हम सबके लिए एक नियुक्त किया हुआ दिन जब आएगा, उस दिन हमें मरना है। சரீரம் அழிந்து போகிறது, शरीर तो नष्ट हो जाएगी, ஆனா ஆத்மா அழிவில்லாதது। लेकिन प्राण अविनाशी है। இந்த சரீரம் அழியும் போது, ये शरीर जब नष्ट हो जाता है, அழிவில்லாத ஆத்மா ये अविनाशी प्राण நித்திய காலமாய் अनंत अनंत काल तक அது தேவனோடு இருக்கிறதுக்கு பரலோகம் போகுமா? वो परमेश्वर के साथ युगानुयुग रहने के लिए स्वर्ग जाएगा, அது நித்திய காலமாய் பாதாளத்துல போய் அக்னியிலே வேதனைப்படுமா? या अनंत अनंत काल तक पताल में, नरक में वेदना सहेगा? இந்த ஒரு அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும்। ये एक समझ और जानकारी हमारे अंदर होना अवश्य है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள், प्यारे परमेश्वर के लोग, மனுஷனுடைய சரீரத்துக்கு அழிவு எப்பொழுது வரும் என்பது தெரியாது, ஆனா அழிவு வருவது நிச்சயம்। इंसान के शरीर में कब नष्ट आएगी ये किसी को पता नहीं, लेकिन जरूर एक दिन आएगा। ஆனா ஆத்மா அழிவில்லாம சுதந்திரிக்கிறபடினாலே, परंतु हमारा प्राण को नाश होने से बचाना है, इसलिए தேவனுடைய பிள்ளைகள் இந்த அழியாமையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி
உயிரை பாதுகாக்க வேண்டும். इस अविनाशी को प्राप्त करने के लिए प्राण को नष्ट न होने से बचाना है। அப்ப சிறு பிராயத்திலிருந்தே வேத வசனத்தை கேட்கிறேன். बचपन से ही हम वचन सुनते आ रहे हैं, இயேசு வருவார் என்று. यीशु आने वाला है, यीशु आने वाला है। ஆனா நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. लेकिन समय तो बीत रहा है। எதற்காக கர்த்தர் இன்னும் தாமதமாகிறார்? क्यों अभी तक यीशु आने में देरी हो रहा है? தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும். इसलिए कि हमारे अंदर उद्धार सिद्ध होना है, நம்முடைய ரட்சிப்பு பூரணமடைய வேண்டும். हमारा उद्धार सिद्ध होना है, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும். परमेश्वर के राज्य में जाने के लिए हम योग्य बनना है। நம்மேல் வைத்த அன்பினாலே हम पर रखा हुआ प्रेम के कारण இயேசு தாமதமாக இருக்கிறார். यीशु मसीह अभी तक देरी कर रहा है। ஆனால் உலகத்தின் அழிவுகள், உலகத்தின் காரியங்கள் கிறிஸ்துவின் வருகையை முன்குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. लेकिन ये दुनिया की सारी बातें परमेश्वर के आगमन को प्रकट कर रहा है। கர்த்தருக்கு முன்பாக நிற்க நாம் தகுதியுள்ள பாத்திரமாய் மாற வேண்டுமானால், यदि हमको परमेश्वर के सामने खड़े रहने के लिए योग्य बनना है तो நாம் எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். सदा प्रार्थना करते हुए जागना है। இன்னைக்கு நிறைய நல்ல எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். कई लोग प्रार्थना करते हैं, சிலர் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள். कुछ लोग 3 घंटा, 4 घंटा, 5 घंटा प्रार्थना करते हैं। 40 நாள், 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். 40 दिन उपवास, 21 दिन उपवास करके प्रार्थना करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். लेकिन एक बात ध्यान में रखिए, எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் சரி, भले कितने घंटों पर प्रार्थना करे, எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் சரி, भले कितने दिन भी उपवास करके प्रार्थना करे, நம்முடைய ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறதா என்கிறதை ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். हमारे मन में एक निश्चय होना चाहिए, क्या मेरी प्रार्थना को परमेश्वर स्वीकार रहा है या नहीं। நம்முடைய ஜெபமே கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாவிட்டால், यदि हमारी प्रार्थना ही परमेश्वर के द्वारा सुनी नहीं जा रहा है, மனுஷகுமாரருக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு எப்படி பாத்திரவான்களாய் மாற முடியும்? मनुष्य के पुत्र के सामने के लिए हम खड़े रहने के लिए हम कैसे योग्य बनेंगे? அப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு, हमारी प्रार्थना को न सुनने से, நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட முடியாதபடிக்கு, हमारी प्रार्थना न स्वीकारा जाने से வாழ்க்கையில சில தடைகள் காணப்படுகிறது. जीवन में कोई रुकावट होती है। இந்த தடைகளை ஜெயிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். इस रुकावट में हमें जीतना है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட முடியாதபடிக்கு, हमारी प्रार्थना को परमेश्वर न स्वीकारते हुए வாழ்க்கையில பாவம் ஒன்று குறுக்கிடுகிறது. हमारे जीवन में पाप होता है। ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்குமேயானால், यदि प्रार्थना करने वाले किसी व्यक्ति के अंदर पाप हो, அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். उस व्यक्ति की प्रार्थना को परमेश्वर नहीं सुनेगा। இனி வரப்போகிற இந்த காரியங்களுக்கெல்லாம், அழிவுக்கெல்லாம் தப்பி अब आने वाली सारी घटनाओं से बचना है तो மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி அடைய வேண்டுமானால், मनुष्य के पुत्र के सामने खड़े रहने के लिए योग्य बनना है तो நாம் எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். हमें सदा जागते हुए प्रार्थना करना है। நம்முடைய ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாதபடிக்கு, हमारी प्रार्थना जब परमेश्वर के द्वारा सुनी नहीं जाती है, ஜெபிக்கிறவர்களுக்குள்ளே பாவம் குடிகொண்டிருக்கிறது. प्रार्थना करने वालों के अंदर पाप बसा हुआ है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, சங்கீதம் 66:18 நாம் வாசிப்போமேயானால், भजन संगीता 66:8 में, என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனேயானால், यदि मैं अपने मन में अधर्म विचार किया हो, என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர மாட்டார். मेरी प्रार्थना को परमेश्वर नहीं सुनेगा। ஜெபிக்கிற மக்களுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை குடிகொண்டிருக்குமேயானால், प्रार्थना करने वालों के मन में यदि अधर्म विचार हो, ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட முடியாது. हमारी प्रार्थना परमेश्वर के द्वारा नहीं सुनी जाएगी। ஜெபம் அங்கீகரிக்க முடியாதவர்கள் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. प्रार्थना जिसकी सुनी नहीं जाती है वो परमेश्वर के सामने भी खड़े नहीं रह पाएगा। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அதே சங்கீதம் 45:7 வாசிப்பீர்களேயானால், उसी 45 भजन संगीता 7 में हम पढ़ते हैं, கர்த்தர் அக்கிரமத்தை வெறுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि मेरा परमेश्वर दुष्टता से बैर रखता है। கர்த்தர் அக்கிரமத்தை வெறுக்கிறார். यहोवा दुष्टता से बैर रखता है। தேவனுடைய பிள்ளைகள் அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில குடி இருக்க கூடாது. हमारे जीवन में दुष्टता न हो। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, மத்தேயு 7 அதிகாரம் 21, 22, 23 வசனங்களின் வாசிப்பீர்களேயானால், मत्ती 7वां अध्याय 21, 22, 23 वचन में அங்கே இயேசு சில ஓமைகளை சொல்லுகிறார். वहां पर यीशु मसीह कोई दृष्टांत कहता है। அதுல ஒரு வார்த்தையை இயேசு சொல்லுகிறார், वहां पर यीशु कहता है, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். जो मुझसे हे प्रभु कहता है उनमें से हर एक
एक स्वर्ग के राज्य में प्रवेश न करेगा। பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார். परंतु वही जो मेरे स्वर्ग के पिता की इच्छा पर चलता है वही परमेश्वर के राज्य में प्रवेश करेगा। अनेகர் ஜெபிக்கிறார்கள், कई लोग प्रार्थना करते हैं, மணிக்கணக்காக ஜெபிக்கிறார்கள், घंटों पर प्रार्थना करते हैं, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தை சொன்னால் एक भी शब्द बोले, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனங்கசந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது दिल की गहराई से बड़ी व्याकुलता से एक शब्द भी அந்த बोलेंगे, ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர், हमारा परमेश्वर जो चुंगी लेने वाली की प्रार्थना सुना, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் தர போதுமானவராய் இருக்கிறார். हमारा परमेश्वर हमारी प्रार्थना को जवाब देने के लिए योग्य है। மாயக்காரர்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, जो बैरी करने वालों के बारे में लिखा गया है, அவர்கள் தெருக்களிலும் நடு ரோட்டில் நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். वे लोग बीच रास्ते में सड़क में खड़े रहकर प्रार्थना करते हैं, அவர்கள் நீண்ட ஜெபம் பண்ணுகிறார்கள். वे लंबी प्रार्थना करते हैं, நீண்ட ஜெபம் பண்ணினால் बड़े लंबे प्रार्थना करे, சிறிய ஜெபம் பண்ணினால் बड़े छोटा प्रार्थना भी करे। ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமேயானால் यदि हमारी प्रार्थना परमेश्वर के द्वारा स्वीकारा जाना है, இருதயத்துக்குள்ளே பாவம் இருக்க கூடாது, मन में कोई पाप न हो, இருதயத்துக்குள்ளே அக்கிரம சிந்தை இருக்க கூடாது, मन में कोई अधर्म विचार न हो, எவ்வளவுதான் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் कितना भी हे प्रभु कहे, பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்காவிட்டால் जो कोई स्वर्ग के परमेश्वर की इच्छा पूरा न करे, மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க முடியாது, उसके सामने मनुष्य के पुत्र के आने के सामने नहीं खड़े रह पाएंगे, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, और परमेश्वर के राज्य में भी प्रवेश नहीं कर पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாழ்நாட்களிலே परमेश्वर ने हमको दिया हुआ इस जीवन काल में தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். सबसे पहले ये जान लेना है कि परमेश्वर की इच्छा हमारे जीवन में क्या है। தேவ சித்தம் இல்லாமல் கர்த்தர் யாரையும் சந்திப்பதில்லை. परमेश्वर की इच्छा के बिना किसी से परमेश्वर नहीं मिलता। இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், आज कई लोग सोचते हैं விசுவாச ஓட்டத்திலே எல்லாரும் ஓடுகிறார்கள், विश्वास की दौड़ में सब कोई दौड़ रहे हैं, நானும் ஓடுகிறேன், मैं भी दौड़ रहा हूँ, எல்லாரும் ஓடுறாங்க, सब लोग दौड़ रहे हैं, நானும் ஓடுறேன், मैं भी दौड़ रहा हूँ, எல்லாரோடு சேர்ந்து ஓடுற ஓட்டத்தினாலே सब लोग के साथ मिलकर दौड़ने वाली दौड़ में தேவனுடைய பிள்ளைகள் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. परमेश्वर के लोग इनाम को नहीं पा सकेंगे। அதனால தான் பவுல் சொன்னார், इसलिए पौलुस ने कहा பந்தயத்துல ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், कुश्ती में लड़ने वाले सब लड़ेंगे, ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார். लेकिन एक ही व्यक्ति इनाम पाएगा। ஆனபடினாலே इसलिए நீங்கள் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்க. आप लोग उस इनाम को पाने के लिए दौड़िए। அல்லேலூயா. हालेलुया। பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்க. इनाम को पाने के लिए दौड़िए। தேவனுடைய பிள்ளைகளுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? हमारा दौड़ किस प्रकार का है? நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? हमारा दौड़ किस प्रकार है? ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் यदि हमारी प्रार्थना परमेश्वर के द्वारा सुना जाना है, தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தம் செய்யணும், परमेश्वर की इच्छा करना है, தேவ சித்தம் செய்யணும். परमेश्वर की इच्छा। ஜெபிப்பாங்க, प्रार्थना तो करेंगे, மணிக்கணக்க ஜெபிக்க முடியும். घंटों पर प्रार्थना भी कर सकते हैं। ஜெபம் அங்கீகரிக்கப்படுதா? क्या हमारी प्रार्थना सुनी जाती है? ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டால் மாத்திரமே தான் ஆசீர்வாதம். जब तक हमारी प्रार्थना नहीं सुनी जाएगी तब तक आशीर्वाद नहीं பாவத்தை मिलेगा। வைத்துக்கொண்டு ஜெபித்தால் கர்த்தர் ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டார். पाप को रखते हुए प्रार्थना करेंगे तो परमेश्वर प्रार्थना को नहीं सुनेगा। இருதயத்தில் அக்கிரம சிந்தைகளை வைத்துக்கொண்டு ஜெபித்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். मन में दुष्ट विचार को रखते हुए प्रार्थना करेंगे तो परमेश्वर प्रार्थना को नहीं सुनेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग பரலோகத்திற்கு பிதாவின் சித்தம் செய்யணும். स्वर्ग के पिता की इच्छा पूरा करना है। பிதாவின் சித்தத்தை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார்? स्वर्ग के पिता की इच्छा परमेश्वर किसे प्रकट करता है? தேவனுடைய சமூகத்தில் மனஸ்தாபப்பட்டு जो कोई अपने आप के मन में पश्चाताप करके கண்ணீரோடு முழங்கால் படிட்டு आंसुओं के साथ घुटना टेक कर, பிதாவே இந்த பூமியில நான் உயிரோடு வாழ்கிற நாட்கள்ல हे पिता मैं इस पृथ्वी में जब तक जिंदा हूँ நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியம் என்ன? तब तक मुझे आपके लिए कौन सा काम पूरा करना है? இதை எவர்கள் தேவனுடைய சமூகத்தில் உண்மையான பாரத்தோடு கேட்டு ஜெபிக்கிறார்களோ ऐसा जो भी कोई बोझ के साथ प्रार्थना करते हैं, கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். परमेश्वर उन्हीं को अपनी इच्छा प्रकट कराता है। அப்படினா ஏதோ ஆராதனைக்கு வந்தோம் போனோம்ங்கற கடமைக்கான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. केवल आराधना में आए और गए ये कोई मसीही जीवन नहीं है। தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படணும். परमेश्वर की इच्छा को जानकर क्रिया करना है। தேவ சித்தத்தை செய்றேன்னு சொல்லி அடுத்தவங்க பாதையில ஓட கூடாது. परमेश्वर की इच्छाई कर रहा हूँ, परमेश्वर की इच्छाई कर रहा हूँ करके दूसरे की दौड़ में नहीं दौड़ना है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் அவரவர்களுக்கென்று நியமித்த ஓட்டத்தில் ஓடணும். परमेश्वर ने सबके लिए एक दौड़ रखा है, उसी दौड़ में दौड़ना है। தேவ சித்தம் செய்யணும் என்று நினைத்த உடனே परमेश्वर की इच्छा पूरा करना इसका मतलब ஊழியம் செய்வதுதான் தேவ சித்தம் என்று நினைக்க கூடாது. ये
मत सोचिए कि सेवा करना ही परमेश्वर की इच्छा है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, சபை என்பது ஒரு தோட்டம் है। ये कलिसिया जो है एक वाटिका के समान है। சபை என்பது தோட்டம் है। कलिसिया एक वाटिका के समान है। ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய வயல் நிலம் இருக்குமேயானால், यदि किसी व्यक्ति के पास बड़ा खेती हो, அல்லது ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குமேயானால், यदि किसी व्यक्ति के पास बहुत बड़ा वाटिका हो, தோட்டத்தில் अनेक வேலைகள் இருக்கு। उस बगीचे में बहुत सारे काम रहेंगे। ஒரே மனுஷனே எல்லா வேலையும் செய்ய முடியாது। अकेला व्यक्ति सब काम नहीं कर पाएगा। உழுகிறதுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், बोने के लिए एक व्यक्ति होता है, விதைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், जोतने के लिए एक व्यक्ति होता है, தண்ணி பாய்க்க ஒரு மனுஷன் இருக்கிறான், सींचने के लिए एक व्यक्ति होता है, அதுல களை பிடுங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், उसमें जंगली पौधों को उखाड़ने के लिए एक व्यक्ति होता है, தேவையில்லாத கொப்புகளை வெட்டி எறிய ஒரு ஆள் இருக்கிறான், जो कोई नाकाम से लताएं हैं, जो भी पेड़ झाड़े सबको तोड़ने के लिए एक व्यक्ति होता है, அங்க சேர்கிற எல்லா கச்சடாக்களையும் பெருக்கி எரிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், वहां पर जमा होने वाली सारी कचरा को जलाने के लिए एक व्यक्ति होता है, அறுவடை செய்வதற்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், काटने के लिए एक व्यक्ति होता है, அறுவடை செய்த தானியங்களை களஞ்சியத்தில் போய் சேர்க்க ஒருத்தன் இருக்கிறான், और सारे कटे हुए धान्य को ले जाकर भंडार में रखने के लिए एक व्यक्ति होता है। இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆட்களை நியமித்து வைத்திருக்கிறார்கள்। ऐसे हर एक काम के लिए अलग अलग व्यक्ति को नियुक्त किया गया है। ஒரே மனுஷன் எல்லா வேலையும் செய்ய முடியாது। अकेला व्यक्ति सब काम नहीं कर पाएगा। அப்ப இந்த வேலைகளிலே கர்த்தர் எனக்கு எந்த வேலையை நியமித்திருக்கிறார்? तो इन कामों में परमेश्वर ने मेरे लिए कौन सा काम रखा है? தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும்। परमेश्वर के सम्मुख में बाट जोड़ना है। தேவ சித்தம் என்ன? परमेश्वर की इच्छा क्या है? எவ்வளவுதான் ஜெபித்தாலும், कितना भी प्रार्थना करे, கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும், हे प्रभु कहे, கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தாலும், परमेश्वर के नाम से अद्भुत काम और अचंबा काम करे, தேவ சித்தம் செய்யாவிட்டால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது। जब तक हम परमेश्वर की इच्छा पूरा नहीं करते उसके सामने खड़े रहने के लिए योग्य नहीं தேவனை बनेंगे। அறியாத ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும்। जो परमेश्वर को नहीं जानते हैं वो परमेश्वर पर विश्वास करना है। இதற்காக கர்த்தர் யாரை கொண்டு அற்புதங்களை செய்யலாம், அதிசயங்களை செய்யலாம்। किसी के भी द्वारा परमेश्वर अद्भुत काम कर सकता है, अचंबा काम कर सकता ஏன்னா है। ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்தவர்களாய் இருக்கிறார்கள்। इसलिए कि लोग जो है ऐसे मेमना के भेड़ों के समान है जिसकी चरवाही नहीं है। அதனால பெரிய பெரிய சுவிசேஷ ஊழியங்கள் நடக்கும்போது, इसलिए बड़े बड़े जब सुसमाचार का मंडली होती है, திரளாய் ஜனங்கள் கூடி வரும்போது, कई लोग जब वहां पर इकट्ठा होते हैं, ஜனங்கள் பரிதாபத்தோடு ஓடி போகிறார்கள்। लोग बड़े ही पश्चाताप के साथ दौड़ते हैं। கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? क्या परमेश्वर मेरे लिए कोई अद्भुत काम करेगा? விசுவாசத்தோடு ஜனங்கள் ஓடி போகிறார்கள்। विश्वास के साथ लोग दौड़ कर जाते हैं। அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டு, उनकी विश्वास को देखकर அவர்கள் அற்புதத்தை காண வேண்டும்। वे लोग अद्भुत काम देखना है। அவர்கள் அற்புதத்தை காணாத பட்சத்தில் அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்க மாட்டார்கள்। वे अद्भुत काम को देख के बिना परमेश्वर को विश्वास नहीं करेंगे। அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக उनके जीवन में अद्भुत काम दिखाने के लिए கர்த்தர் யாரை கொண்டு அற்புதங்களை செய்வார்? परमेश्वर किसी के द्वारा अद्भुत काम करता है। அதனால அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது என்று சொல்லி அவர்களை தெய்வமாக வணங்க கூடாது। इसलिए अद्भुत काम होता है, अचंबा काम होता है बोलकर किसी को भगवान न बना दे। தேவ சித்தம் நடக்குதா? क्या परमेश्वर की इच्छा पूरा हो रहा है? என்னிலே தேவ சித்தம் நிறைவேறுகிறதா? क्या मेरे द्वारा परमेश्वर का इच्छा पूरा हो रहा है? தைரியமாய் சொல்ல நிச்சயம் இருக்கிறதா? क्या ट्रूथता से कहने के लिए हमारे मन में निश्चित தேவன் है? எனக்கு நியமித்த ஓட்டத்திலே நான் பொறுமையாய் ஓடுகிறேன்। परमेश्वर ने मुझे जो दौड़ रखा है उसी दौड़ में मैं दौड़ रहा हूँ। தேவன் நியமித்த பாதை, परमेश्वर ने नियुक्त किया हुआ दौड़, தேவனுடைய பிள்ளைகள் அதுல ஒரு நிச்சயம் வேணும்। उसमें भी एक निश्चय होना जरूरी है। கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையில நான் ஓடுகிறேன்। परमेश्वर ने मेरे लिए जो नियुक्त किया है उसी दौड़ में दौड़ रहा இயேசு हूं। அதை தான் சொன்னார்। यीशु ने उसे ही कहा, புஸ்தக சுருளில மனுஷகுமாரனை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அந்த பாதையிலே மனுஷகுமாரன் போகிறார்। जो कोई किताब के पन्ने में लिखा गया है परमेश्वर के बारे में वही रास्ते में परमेश्वर चलता है। இந்த ஒரு நிச்சயம், இந்த ஒரு தைரியம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ, ये एक निश्चय और ट्रूथता जिसके भी मन में है, அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார்। परमेश्वर उनकी प्रार्थना को सुनता है। இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஜெப ஜீவியம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ, जिसके अंदर प्रार्थना स्वीकारा हुआ जीवन है, அவர்கள் மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் இருக்கிறார்கள்। वे ही मनुष्य के पुत्र के आगमन के समय उसके सामने खड़े रहने के लिए योग्य बनेंगे। அதனால இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானங்களை எடுங்க। इसलिए आज के दिन एक अच्छा निर्णय लीजिए। உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள்। आप अपने आप को जांच कर देखिए, என் ஜெபம் கர்த்தர் அங்கீகரிக்கிற ஜெபமாய் இருக்கிறதா? क्या मेरी प्रार्थना परमेश्वर के द्वारा स्वीकार लिया जाता என் है? ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்க முடியாதபடிக்கு मेरी प्रार्थना परमेश्वर नहीं सुन पाता है? என் வாழ்க்கையில என்ன பாவம் இருக்கிறது? मेरे पास कौन सी पाप है? என் வாழ்க்கையில என்ன அக்கிரமம்
அக்கிரம சிந்தை இருக்கிறது मेरे जीवन में कौन सी दुष्टता है। கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே परमेश्वर के सम्मुख में बैठकर अपने आप को जांच कर देखोगे, உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற பாவத்தை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி தருவார் आपके अंदर जो पाप छुपा है उसी को परमेश्वर प्रकट कराएगा। உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கிரமத்தை கர்த்தர் உணர்த்தி தருவார் आपके अंदर जो अधर्म है उसे परमेश्वर प्रकट कराएगा। ஒரு மனுஷனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கு कोई व्यक्ति का पाप उसे लगातार डरता है। மனுஷன் செய்கிற பாவம் வீட்டு வாசப்படியில படுத்து கிடக்கு मनुष्य जो पाप करता है वो घर के दरवाजे में ही पड़ा रहता है। பாவ உணர்வடைந்து அக்கிரம சிந்தையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்களோ जो कोई पाप पर पश्चाताप होकर उस मन से फिराते हैं, அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் उनकी प्रार्थना को परमेश्वर ग्रहण करता है। தேவ சித்தம் செய்கிற மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் परमेश्वर அங்கீகரிக்கிறார் की इच्छा करने वालों की प्रार्थना को परमेश्वर स्वीकार लेता है। மாத்திரமல்ல केवल वो नहीं, தேவனுடைய பிள்ளைகள் மத்தேயு 23வது அதிகாரம் मत्ती 23वां अध्याय அந்த 27 28 வசனங்களை பார்ப்பீர்களே ஆனால் उसके 27 और 28 में हम इस प्रकार देखते हैं, இயேசு சொல்லுகிறார் यीशु ने कहा, மாயக்காரரே हे कपटियो, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறீர்கள் तुम तो चूना मारे हुए एक कब्रिस्तान के समान हो। வெளியே அது வெள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது बाहर से तो चूना मारा हुआ है, உள்ளேயோ மனுஷனுடைய எலும்பு அழுகி போன சரீரத்தோடு நாற்றம் பிடித்து போய் இருக்கிறது परंतु अंदर से मुर्दों की हड्डियां और सब प्रकार की मलिनता से भरी हुई है। நீங்கள் வெளிப்புறமாய் தோற்றத்திலே பார்க்கும்போது உத்தம விசுவாசிகளைப் போல காணப்படுகிறீர்கள் बाहर से देखते समय बड़े उत्तम विश्वासी लगते हो, உள்ளேயோ மாயம் நிறைந்திருக்கிறது परंतु भीतर तो बहुत ही भरमाई भरी हुई है। உள்ளேயோ அக்கிரமம் நிறைந்திருக்கிறது मन के अंदर तो अधर्म भरा हुआ அப்ப है। எவர்களுக்குள்ளே மாயம் இருக்கிறதோ जिनके अंदर कपट है, எவர்களுக்குள்ளே அக்கிரமம் இருக்கிறதோ जिनके अंदर अधर्म है, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சொல்லுகிறார் वैसे लोगों से परमेश्वर कहता है, மாயக்காரரே हे कपटी शास्त्रियों, மாயக்காரரே हे कपटियों, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் तुम पर हाय। எப்படி கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும் कैसे हम परमेश्वर के सामने खड़े रह सकते हैं। கர்த்தரே சொல்லுகிறார் परमेश्वर ही कहता है, வெளிப்புறமாய் உத்தம விசுவாசிகளைப் போல காட்சியளிக்கிறீர்கள் बाहरी रूप से बड़े अच्छे विश्वासी समान दिखाई देते हो, இருதயத்துக்குள்ளே மாய்மாலம் இருக்கிறது लेकिन मन तो पूरी तरह से भरमाई से भरी हुई है। இருதயத்துக்குள்ளே அக்கிரம சிந்தை குடிகொண்டிருக்கிறது मन में अधर्म विचार से भरा हुआ है। தேவனுடைய பிள்ளைகள் அக்கிரம சிந்தையும் இருதயத்தில் பாவமும் குடியிருக்குமேயானால் जब तक मन में दुष्टता और पाप निवास करता है, வெளி தோற்றத்தில் உத்தம விசுவாசிகளைப் போல காட்சியளித்து बाहर से उत्तम विश्वासी की समान दिखाई देकर உள்ளத்துல தேவனுக்கும் நமக்கு இடையில எந்த ஐக்கியம் இல்லாதிருக்குமேயானால் मन से परमेश्वर के और हमारे बीच में कोई संबंध न हो, ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாது प्रार्थना परमेश्वर के द्वारा स्वीकारा नहीं जाएगा। இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் मैं वही बता रही हूँ, எவருடைய ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறதோ அவர்களே மனுஷகுமாரன் வரும்போது முன்னெடுப்பாங்க जिनकी प्रार्थना परमेश्वर के द्वारा सुना जाता है वही मनुष्य के पुत्र के सामने खड़े रहेंगे। செத்து போனா உயிரோடு எழும்புவார்கள் जो मरे हुए रहेंगे वो फिर से जी उठेंगे। இயேசு வரும்போது மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழும்புவார்கள் यीशु के आते समय जो मरे हुए हैं वो मसीह में फिर से जी उठेंगे, இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிறவர்கள் அவரோடு கூட சேர்த்துக் और கொள்ளப்படுவார்கள் यीशु के आते समय जो जिंदा रहेंगे वो उसके साथ उठा लिया जाएंगे। மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு मनुष्य के पुत्र के आते समय उसके सामने खड़े रहने के लिए, योग्य बनने के लिए எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் सदा प्रार्थना करते हुए जागते रहो, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் सदा प्रार्थना करते रहो। ஜெபம் பண்றேன்னு சொல்லி முழங்கால் நம்ம எவ்வளவு நின்னாலும் भले प्रार्थना करने के लिए कितनी देर घंटों में घुटना टेके, இருதயத்துக்குள்ள பாவம் இருக்க கூடாது मन में पाप न हो, இருதயத்துக்குள்ள அக்கிரம சிந்தை இருக்க கூடாது मन में अधर्म विचार न हो। தேவ சித்தம் செய்யணும் परमेश्वर की इच्छा करना है, தேவ சித்தம் செய்யணும் परमेश्वर की इच्छा करना है। வெளியிலே உத்தம விசுவாசிகளைப் போல காட்சியளித்து உள்ளே அக்கிரமமும் மாயை குடிகொண்டிருக்க கூடாது बाहर से खरे विश्वासी के समान दिखाई देकर अंदर से अधर्म और दुष्टता न हो। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பார்க்கிறார் परमेश्वर देखता है, இன்னைக்கு நம்ம வெளிப்புறத்தை கர்த்தர் பார்க்கிறார் आज के दिन हमारी बाहरी रूप को भी परमेश्वर देखता உட்புறத்தை है अंतरंगத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் और हमारे भीतरी को भी परमेश्वर देखता है। மனுஷர்கள் முகத்தை பார்ப்பார்கள் मनुष्य तो केवल चेहरा देखते हैं, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் लेकिन हमारा परमेश्वर मन को जांचता है। தேவனுடைய பிள்ளைகளுடைய अंतरंगம் எப்படி இருக்கிறது हमारा भीतरी किस प्रकार है। வெளியில நாம் உத்தமமான விசுவாசிகளைப் போல காட்சியளிக்கலாம் बाहर से हम बड़े उत्तम विश्वासी दिखाई दे, ஆனா இப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் மாயக்காரரே என்று அழைக்கிறார் ऐसे लोगों को देखकर ही परमेश्वर कहता है, हे कपटी व्यक्तियों, கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் மாய்மாலக்காரர்களாய்
இருப்பீர்களானால் आप लोग यदि यहोवा के नजर में कपटी रहोगे, ஒருவேளை மனுஷனுடைய பார்வைக்கு நீங்கள் உத்தம விசுவாசிகளைப் போல காட்சி அளிக்கலாம். भले मनुष्य की नजर में उत्तम विश्वासी दिखाई दे, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து உத்தம விசுவாசி என்று சொல்ல முடியுமா? क्या लेकिन परमेश्वर आपके बारे में उत्तम विश्वासी कह सकता है? கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறார். परमेश्वर तो मन के भीतर क्या है उसी को देखता है। மாயக்காரரே என்று அழைக்கிறார். कहता है हे कपटी व्यक्तियों। கர்த்தர் ஒரு மனுஷனையோ மனுஷியை பார்த்து மாயக்காரனே என்று அழைப்பாரானால் यदि परमेश्वर किसी व्यक्ति को देखकर कपटी व्यक्ति कहे, அவன் ஜெபத்தை கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பார்? उसकी प्रार्थना को परमेश्वर कैसे सुनेगा? அவன் எப்படி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ள பாத்திரமாய் மாறுவார்? मनुष्य के पुत्र के सामने खड़े रहने के लिए कैसे योग्य बनेंगे? உன் பார்வைக்கு நீ உத்தம விசுவாசியாய் இருப்பாயானால் यदि हम अपने नजर के लिए बड़े उत्तम दिखाई दे, வெளி தோற்றத்தில் உத்தம விசுவாசியை போல வெளியே மற்றவர்களுக்கு காண்பிப்பாயானால் बाहरी रूप से दूसरे के लिए एक उत्तम और खरा विश्वासी दिखाई दे, அது பெருசல்ல. वो कोई बड़ी बात नहीं है। கர்த்தர் உங்களை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும். परमेश्वर आपके बारे में गवाही देना है। இவர்கள் உத்தமம் உள்ள விசுவாசி. ये लोग उत्तम विश्वासी இவர்கள் है, உத்தமம் உள்ள விசுவாசி. ये खरा विश्वासी है। கர்த்தர் நம்மை பார்த்து இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? क्या परमेश्वर हमारे बारे में ये गवाही दे सकता है? கர்த்தர் இப்படி சாட்சி கொடுக்க முடியுமானால் यदि परमेश्वर ऐसी गवाही दे सके, ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். हमारी प्रार्थना को भी परमेश्वर स्वीकारता है। ஜெபம் அங்கீகரிக்கப்பட முடியாதபடிக்கு இத்தனை தடைகளையும் நமக்குள்ள வைத்துக்கொண்டு परमेश्वर को स्वीकारा न जाने से इतनी रुकावट को हमारे भीतर रखते हुए எப்போது ஜெபிக்கிறேன் என்று தேவசமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தால் सदा प्रार्थना करता हूं बोलकर परमेश्वर के सम्मुख में प्रार्थना करते रहेंगे, ஜெபம் ஒரு நாள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட முடியாது. हमारी प्रार्थना कभी परमेश्वर के द्वारा स्वीकारा नहीं जाएगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। படகோட்டி இருந்த एक नाव चलाने वाला व्यक्ति था, அவர் அந்த நதியை தாண்டி அடுத்த பக்கம் போகணும். उसको एक नदी पार करना था। ராத்திரி பிரயாசப்பட்டார். रात भर प्रयास किया, படகுல ஏறினாரு. नाव पर चढ़ा, தண்டு வலிச்சுட்டே இருக்கிறாரு. चलाते रहा, தண்டு வலிச்சுட்டே இருக்கிறாரு. अपना नाव आगे बढ़ने के लिए चलाते रहा, ராத்திரி முழுசும் தண்டு வலிச்சாரு. रात भर चलाया। காலையில எழும்பி பார்த்தா सुबह उठकर देखा, எந்த இடத்துல நின்னாரோ அதே இடத்துல தான் இருக்கிறாரு. जिधर खड़ा था उधर ही खड़ा है। ராத்திரி முழுசும் தண்டு வலிச்சதே. मैं तो रात भर अपने नाव को चलाया, இருந்த இடத்தை விட்டுனாங்களே. फिर भी जहां पर मैं था वहीं पर हूँ। பார்க்கிறாரு, देखा அந்த படகு वो नाव, அந்த நதியில அப்படியே கடந்து போய்விடக் கூடாது என்பதற்காக वो नाव जो है नदी में बह न जाए इसलिए அந்த நதி ஓரத்துல ஒரு முளை அரைஞ்சு அதை கட்டி வச்சிருப்பாங்க கயிறு போட்டு. उस नदी के किनारे में एक लकड़ा ठोक कर उसमें रस्सी से बांध के रखते हैं। படகுல ஏறுவதற்கு முன்பாக அந்த கட்டை அவிழ்த்து விடணும். नाव में चढ़ने से पहले उस बंधन को खोल देना है। அந்த கட்டை அவிழ்த்து விட்டு அப்புறமா எவ்வளவு தண்டு வலித்தாலும் படகு முன்னோக்கி போகு. उस बंधन को खोलने के बाद ही नाव आगे बढ़ेगा। கட்டை அவிழ்க்கப்படாமல் இருந்து கொண்டு जब तक बंधन नहीं खोला जाएगा, எவ்வளவு தண்டு வலித்தாலும் இருக்கிற இடத்தை விட்டு முன்னோறி போக முடியாது. इतना भी आगे बढ़ना चाहे आगे नहीं बढ़ पाएंगे। அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். इसलिए हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், यशायाह भविष्यद्वक्ता कहता है, சீயோன் குமாரத்தியே, हे सियोन कुमार बेटी, உன் கழுத்தில் உள்ள கட்டை நீ அவிழ்த்து விடு. अपने गर्दन की बंधन को खोल दे। கட்டப்பட்ட நிலைமையில எவ்வளவு ஜெபித்தாலும் வாழ்க்கையில முன்னோக்கி கடந்து போக முடியாது. बंद पड़े परिस्थिति में कितना भी प्रार्थना करोगे आगे नहीं बढ़ पाएंगे। கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். बंधन खुला रहना है। உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன கட்டு இருக்கு? क्यों परमेश्वर के लोगों के जीवन में क्या बंधन है? வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, அக்கிரமத்தின் கட்டு, अधर्म के बंधन, அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது. अधर्म आपको बांध कर रखा है, பாவம் கட்டி வைத்திருக்கிறது. पाप आपको बांध कर रखा இந்த है। கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்பட்டு इस बंधन से खुले जाकर தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரிப்பார். यदि परमेश्वर के लोग प्रार्थना करोगे तो परमेश्वर आपकी प्रार्थना सुनेगा। எவர்களுடைய ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறதோ அவர்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ள பாத்திரமாய் மாறுவார்கள். जिनकी प्रार्थना सुनी जाती है वही मनुष्य के पुत्र के सामने खड़े रहने के लिए योग्य बनेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். अपने आप को जांच कर देखिए, அக்கிரமம்
अधर्म। அக்கிரமத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். मैं अधर्म के बारे में बता रही हूँ। வேதத்தில் வாசிக்கிறோம். पर पवित्र शास्त्र में पढ़ते हैं, மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்பீர்களானால், मत्ती 24वां अध्याय 12 वचन को इस प्रकार पढ़ते हैं, அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अधर्म के बढ़ने से बहुतों का प्रेम ठंडा पड़ जाएगा। இது ஒரு இறுதி நாட்கள். ये आखिरी दिन है। நீங்க அநேகருடைய வாழ்க்கையிலே அன்பு குறைந்து போகிறது. आज कई लोग के जीवन में प्रेम ठंडा पड़ गया है। ஆகார பஞ்சம் அல்ல, भोजन की अकाल नहीं, தண்ணீர் பஞ்சம் அல்ல, जल की अकाल भी नहीं, வசனத்தை கேட்க கூடியாத ஒரு பஞ்ச நாட்கள் வரும். एक दिन आने वाला है जिस दिन वचन को नहीं सुन पाएंगे, வசனத்தை கேட்க கூடாத ஒரு பஞ்ச நாட்கள், वचन को नहीं सुनने वाली अकाल का दिन। அப்பொழுது பூமியின் ஒரு முனை தொடங்கி அடுத்த முனை வரைக்கும் ஓடுவார்கள். तब पृथ्वी के एक कोने से दूसरे कोने तक भागेंगे। எவராலும் நமக்கு வசனத்தை சொல்லி தருவார்களா? क्या कोई तो मुझे वचन बताएगा? ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் ஓடினாலும் भले एक कोने से दूसरे कोने तक दौड़े, வசனத்தை அறிவிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். वचन सुनाने वाला कोई भी नहीं रहेगा। இன்றைக்கு கர்த்தர் இலவசமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து தருகிறார். आज के दिन आपको मुफ्त में परमेश्वर का वचन सुनाया जा அந்த रहा है। வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவன் उस वचन को जो मानता नहीं, அக்கிரமம் உள்ள குடிகொண்டு இருக்கிறது. उनके अंदर अधर्म का निवास है। கடைசி நாட்கள்ல आखिरी दिनों में இப்படிப்பட்ட பஞ்சங்கள் வருவது மட்டுமல்ல, केवल ऐसी अकाल नहीं होगी, வசனத்தை கேட்க கூடாத பஞ்சம் மட்டும் வருவதல்ல, केवल वचन न सुनने वाली अकाल नहीं, அன்புக்கு பஞ்சம் உண்டாகிறது. प्रेम के लिए भी अकाल होगी। எத்தனையோ ஜனங்கள் அன்புக்காக ஏங்குகிறார்கள். कितने लोग प्रेम के लिए तड़पते हैं, அந்த அன்பு கிடைக்காத ஒரு காரணத்தினாலே वो प्रेम न मिलने के कारण வாழ்க்கையில பலவிதமான சோர்வுகளுக்கும் தனிவிக்கும் தள்ளப்படுகிறார்கள். अपने जीवन में बड़े उदास हो जाते हैं। அன்பு குறைய காரணம் என்ன? प्रेम ठंडा हो जाने का कारण क्या है? அக்கிரமம் மிகுதியாகிறது. अधर्म के बढ़ने से। ஒரு மனுஷனுக்குள்ளே அக்கிரமம் மிகுதியாகும் போது, जब किसी व्यक्ति के भीतर अधर्म बढ़ जाता है, ஒரு மனுஷிக்குள்ள அக்கிரமம் மிகுதியாகும் போது, जब किसी स्त्री के अंदर अधर्म बढ़ जाता है, அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்ப்பது வீண். वैसे लोगों से प्रेम चाहना व्यर्थ है। அன்பை எதிர்பார்க்கிறோம், प्रेम चाहते हैं, அன்பு இல்ல, கிடைக்கல. लेकिन प्रेम मिलता नहीं है। கவலைப்படக்கூடாது. चिंता मत कीजिए, அவங்களுக்குள்ள இருக்கிறது அக்கிரமம். उनके अंदर अधर्म है। அக்கிரமம் என்று சொல்லும் போது अधर्म कहते समय தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பிள்ளைகள் எதிர்ப்பதம் அப்படி சொல்ல ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. विरुद्धार्थी कहते हैं। அப்போ ஸ்கூல்ல படிச்சு தரும்போதெல்லாம் சொல்லி தருவாங்க. स्कूल में ऐसे सिखाते हैं ஆப்போசிட் வேர்டு, विरुद्धार्थी இங்கிலீஷ்ல शब्द, ஆப்போசிட்னு சொல்றாங்க. विरुद्धार्थी शब्द, தமிழ்ல எதிர்ப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. तमिल में भी विरुद्धार्थी शब्द कहते அப்ப हैं। எதிர்ப்பதம் என்று சொல்லும் போது विरुद्धार्थी शब्द जो होता है, கரமோ என்று ஒன்று இருக்கிறது, एक धर्म होता है, ஒழுங்கு. एक नियम। அந்த கரமத்தை மீறி போகும்போது அது அக்கிரமம். जब उस धर्म का पालन न करते, उस नियम का पालन न करोगे तो अधर्म। கரமத்துக்கு எதிர்ப்பதம் தான் அக்கிரமம். जो धर्म का विरुद्धार्थी अधर्म। தர்மத்தை மீறி நடுவது, கிரமத்தை மீறி நடக்கும்போது அக்கிரமம் பெருகுது. जब उस नियम को न पालन करने से अधर्म बढ़ जाता है। இந்த அக்கிரமம் பெருகும் போது यह अधर्म जब बढ़ जाता है, அவர்களுக்குள்ள அன்பு குறைந்து போகுது. उनके अंदर प्रेम ठंडा हो जाता है। அநேக வீடுகள்ல புருஷன் மனைவி பேச மாட்டாங்க. कई लोगों के घर में, परिवार में पति पत्नी आपस में बातें नहीं करते हैं। அவங்களுக்குள்ள ஒருவருக்குள்ள அன்பு இல்ல. उनके अंदर एक दूसरे पर प्रेम नहीं है। குடும்பத்துக்குள்ள அன்புக்கு பஞ்சம் உண்டாகிறது. परिवार के अंदर प्रेम ठंडा हो रहा है। பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுவதில்லை. पालक बच्चों से बातें नहीं करते हैं। பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் காண்பிக்கிற அன்புல ஒரு மாய்மாலம் இருக்கிறது. पालक जो बच्चों से प्रेम दिखाते हैं, उस प्रेम में भी एक भरमाईपन है। பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் காண்பிக்கிற அன்புல ஒரு பச்சபாதம் இருக்கிறது. बालक जो अपने बच्चों से प्रेम दिखाते हैं, उसमें भी कमियां हैं। தேவனுடைய பிள்ளைகள் அன்புக்கு பஞ்சம் உண்டாகிறது. प्रेम के लिए अकाल हो रही है। இன்றைக்கு அந்த அன்புக்கு பஞ்சம் உண்டாகும் போது आज के दिन जब ये प्रेम की अकाल है, அநேகருடைய இருதயம் துவண்டு போகிறது. कई लोगों का मन उदास हो जाता है। அதனால தான் பக்தன் பாடினார், इसलिए भक्त ने इस प्रकार गीत गाया, அன்பு கிடைக்குமா என்று சொல்லி ஜனங்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். क्या प्रेम मिलेगा बोलकर लोग तड़प रहे हैं। எத்தனையோ அனாதைகள், கஷ்டப்பட்டவர்கள், कितने अनाथ और कष्ट लोग தங்கள் மீது யாராயிலும் அன்பு கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். कोई तो मुझ पर प्रेम करेगा बोलकर बहुत ही विलाप करते हैं। அன்பை தேடி அலைகிறார்கள். प्रेम के लिए ढूंढ ढूंढ कर जाते हैं, உண்மையான அன்பு மனுஷனிடத்துல கிடைக்கவே கிடைக்காது. लेकिन कोई सच्चा प्रेम किसी मनुष्य के पास नहीं मिलेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிஞ்சிடுங்க,
अच्छी तरह से समझ लीजिए, உண்மையான அன்பு எப்பொழுது இருக்கிறது? सच्चा प्रेम कब होता है? ஒரு புருஷன் என்று ஒருவர் இருப்பாரானால் जब एक पति होता है, அவர் சம்பாத்தியம் பண்ணி போடும் வரைக்கும் தான் மனைவி அன்பு கூறுவாள். जब तक वो पति कमाता है तब तक ही पत्नी प्रेम करेगी। கையில கொண்டு காசை கொடுத்தாதான் அன்பு. जब तक उसके हाथ में जाकर पैसा देगा तभी प्रेम। என்றைக்கு உங்கள் கையில வருமானம் குறைகிறதோ जिस दिन आपकी कमाई कम हो जाता है, அன்றைக்கு புருஷனுக்கு வீட்ல மரியாதை இல்லாமல் போகிறது. उस दिन से पति के लिए कोई मर्यादा नहीं है। இதுதான் மாய்மாலமான ஒரு அன்பு. यही बरमाई प्रेम, இதுதான் அன்பு குறைகிறது. यही प्रेम ठंडा हो जा रहा है, அக்கிரமம் உள்ள மிகுதியாய் கொண்டிருக்கிறது. इसलिए कि अधर्म बढ़ रहा है। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, பொருள் ஆசை என்கிற அக்கிரமத்தினாலே धन लोभी के अधर्म से, பொருள் ஆசை என்பது ஒரு அக்கிரமம். धन लोभी एक अधर्म है। பொருள் ஆசை என்பதுதான் பண ஆசை. धन लोभ मतलब पैसे का அந்த लालच। பண ஆசை உள்ள இருக்கும் வரைக்கும் जब तक हमारे अंदर पैसे की लालच होगी, சம்பாத்தியம் பண்றதெல்லாம் வாங்கிடுவாங்க. जो भी कमा के देते रहेंगे, தா, लेते தா, रहेंगे, தா. ले दे दे दे। சட்டப்பையில 10 ரூபாய்க்கு கூட சம்பளம் இருக்காது. कीसे में 10 रुपया तक रखने नहीं देंगे। ஒரு வீட்ல ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போனா जब घर से कोई आदमी बाहर निकलता है, ஆனா சகோதரமார்கள் பெரும்பாலும் அதிகமா செலவழிக்க மாட்டாங்க. ज्यादा से देखा गया तो भाई लोग ज्यादा खर्च नहीं करते ஆனா हैं, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். लेकिन उनकी मन में एक इच्छा होती है, என்ன நம்பி என் பாக்கெட் ஒரு 100 ரூபாயாவது இருக்கணும். कम से कम मेरे पॉकेट में 100 रुपया तो होना चाहिए। பாக்கெட் ஒரு 100 ரூபாயாவது இருக்கணும். पॉकेट में 100 रुपया तो होना चाहिए। அநேகர் வேலட் வச்சிருக்காங்க. कई लोग पॉकेट वैलेट रखे हैं, அது உள்ள ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் இருக்கும். उसके अंदर आधार कार्ड पैन कार्ड सब रखते हैं। அது உள்ள ஒரு 100 ரூபாய் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். उनके अंदर एक 100 रुपया भी रखे रहेंगे तो उनका मन जो है भर जाता பண है। ஆசை பிடிச்சவர்கள் लेकिन जो लालची लोग होते हैं, புருஷன் கையில ஒரு 5 ரூபாய் கொடுக்க கூட மனசு இருக்காது. पति के हाथ में 5 रुपया देने की भी इच्छा नहीं रखते हैं। இப்படிப்பட்டவருடைய அன்பு, ऐसे लोगों का प्रेम புருஷன் சம்பாத்தியம் பண்ணி வீட்டுல கொண்டு கொடுக்க வரைக்கும் தான் இருக்கு. जब तक पति कमा कर लाके देगा तब तक ही प्रेम होता है। அதுக்கு பிறகு மரியாதை இருக்காது அந்த उसके வீட்ல. बाद उस पति का कोई आदर नहीं, அன்பு குறைந்து போகு. प्रेम ठंडा हो जाता है। ஏன்? क्यों? அக்கிரம மிகுதியாவதுனால, अधर्म के बढ़ने से, பொருள் ஆசை மிகுதியாவதுனால, धन लोभी बढ़ने से, பண ஆசை மிகுதியாவதுனால, पैसे की लालच बढ़ने से அன்பு குறைந்து கொண்டே போகிறது. प्रेम ठंडा होते जा रहा அன்பு है। குறைந்து கொண்டே போகிறது. प्रेम ठंडा होते जा रहा தேவனுடைய பிள்ளைகள் है। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறேன். आज अपनी जीवन को जांच कर देखिए, அன்பு பெருகுதா குறையுதா? क्या प्रेम बढ़ रहा है या ठंडा हो रहा है? அன்பு குறைந்தவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். जिनका प्रेम ठंडा हो जा रहा है उनकी प्रार्थना परमेश्वर नहीं सुनेगा। அன்பிலே பச்சபாதம் காட்டுகிறவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாள் அங்கீகரிக்க जो மாட்டார். कोई अपने प्रेम में पक्षपात करता है उनकी प्रार्थना परमेश्वर कभी नहीं सुनेगा। பண ஆசைக்காக பொருள் ஆசைக்காக அன்பு கூறுகிறவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். जो कोई धन लोभ के लिए और लालच के लिए प्रार्थना करते हैं वे उनकी प्रार्थना को परमेश्वर नहीं सुनेगा। அநேகர் இருப்பாங்க, आज कई लोग होते हैं அன்பா இருக்கிறது போல காண்பிப்பார்கள். दिखाएंगे कि बहुत प्रेमी हैं, தங்களுக்கு ஒரு காரியம் முடியும் வரைக்கும் அந்த அன்பு இருக்கு. जब तक अपना काम पूरा होना होगा तब तक प्रेम से காரியம் रहेंगे, முடிவதற்காக அன்பு. सिर्फ अपना काम पूरा करने के लिए। உண்மையிலே இரத்த பாசம் ஒன்று இருக்குமேயானால், यदि असली में एक खून का रिश्ता हो, இரத்த பாசத்தினால் உண்டாகிற அன்பு வேற, खून के रिश्ते से होने वाली प्रेम अलग होता है। காரியத்துக்காக ஆத்திரத்துக்காக உண்டாகிற அன்பு வேற. केवल अपनी काम के लिए अपना काम पूरा करने के लिए प्रेम होता है, वो अलग होता தேவனுடைய है। பிள்ளைகள் இதிலே அனுபவப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். इससे जो अनुभव किए हैं आप लोग धन्य हो। இதிலே நீங்க அன்பை ருசி பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். इसमें जो अपनी प्रेम को चटकर देखे हो आप लोग धन्य பொருள் हैं। ஆசைக்காக அன்பு கூறுகிறவர்கள், कुछ लोग होते हैं धन लोभी के लिए प्रेम करते हैं, காரியம் முடிவதற்காக அன்பு கூறுகிறவர்கள், अपना काम पूरा होने के लिए प्रेम करने वाले। இப்படிப்பட்டவர்களிடத்தில் நீங்கள் அன்பை எதிர்பார்ப்பீர்களேயானால், ऐसे लोगों से यदि आप प्रेम चाहेंगे உங்களுக்கு அன்பு கிடைக்காது. आपको प्रेम नहीं मिलेगा, அன்பு கிடைக்காது. प्रेम नहीं मिलेगा। இதனால நிம்மதியை இழந்து, इससे अपना आशा खोकर, ராத்திரி எல்லாம் தூக்கத்தை இழந்து, रात भर अपनी नींद छोड़कर, நான் எவ்வளவோ அன்பு செலுத்துகிறேன், मैं तो कितना प्रेम करता நான் हूँ, எவ்வளவோ அன்பு मैं பாராட்டுறேன், कितना प्रेम करता हूँ, எவ்வளவோ ஆசைப்படுறேன், मैं तो कितना चाहता हूँ, நான் பாராட்டுற அன்புல 1% கூட எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டேங்குது. मैं जितना प्रेम करता हूँ उतना उसमें से सामने से एक शर्त भी नहीं मिलती है। தேவன் உங்களை உண்மையாய் நேசிப்பாரானால், यदि परमेश्वर आपसे सच्चा प्रेम करे, மனுஷனுடைய அன்பை கத்த தடுத்து நிறுத்த
நிறுத்துவார். मनुष्य के प्रेम को परमेश्वर रोक देगा. அப்பதான் அன்பை கர்த்தரிடத்தில் தேட முடியும். तभी हम अपना प्रेम परमेश्वर से चाहेंगे. தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுடைய அன்பு பெருகும் போது தேவ அன்பு குறைந்து போகும். जब मनुष्य का प्रेम बढ़ जाता है तो परमेश्वर का प्रेम घट जाता है. மனுஷனுடைய அன்பு குறையுதா? क्या मनुष्य का प्रेम घट रहा है? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். आनंदित होकर मग्न हो जाओ. தேவனை நோக்கி பாருங்கள். परमेश्वर की ओर देखो. இயேசு அன்பாகவே இருக்கிறார். हमारा यीशु प्रेमी है. இயேசு அன்பாகவே இருக்கிறார். यीशु प्रेमी है. இயேசு பணக்காரனிடத்திலே அன்பாய் இருக்கிறார், ஏழையிடத்திலே அன்பாய் இருக்கிறார். यीशु मसीह अमीरों से भी प्रेम करता है, गरीबों से भी प्रेम करता है. படித்தவரிடத்திலே அன்பாய் இருக்கிறார், படிக்காத பேதனிடத்திலே அன்பாய் இருக்கிறார். पढ़े लिखेओं से भी प्रेम करता है, अनपढ़ लोगों से भी प्रेम करता है. தேவனுடைய பிள்ளைகள் இயேசு எல்லா இடத்திலும் அன்பாய் இருக்கிறார். यीशु सबके साथ एक ही समान प्रेम रखा है. மனுஷனுடைய அன்பு காரியத்துக்காக இருக்கும். मनुष्य का प्रेम केवल अपना काम पूरा करने के लिए. கவலைப்படாதீங்க. चिंता मत कीजिए. எவர்களிடத்தில் அன்பு குறைவா இருக்கிறதோ जिनके अंदर प्रेम का अभाव है, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். एक बात जान लीजिए, அவர்களுக்குள்ளே அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கிறது. उनके अंदर अधर्म बढ़ रहा है. அக்கிரமம் பெருக பெருக अधर्म बढ़ते बढ़ते அன்பு குறைஞ்சிட்டே போகுது. प्रेम ठंडा होते जाता है. அக்கிரமம் எவர்களுக்குள்ளே பெருகி கொண்டிருக்கிறதோ जिनके अंदर अधर्म बढ़ रहा है, பட்சபாதம் இல்லாமல் அன்பு செலுத்த எவர்களால் முடிகிறதோ जो कोई पक्षपात के बिना प्रेम कर पाते हैं, அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ள பாத்திரமாய் இருப்பார்கள். वे ही लोग परमेश्वर के सामने खड़े रहने योग्य हैं. எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலே, कितना घंटा भी प्रार्थना करे, எவ்வளவு நாள் உபவாசம் இருந்தாலே, कितना दिन उपवास रखे, பட்சபாதம் இல்லாமல் அன்பு காட்ட தெரியாவிட்டால் जो कोई पक्षपात के बिना प्रेम करना दिखाता नहीं है, ஜெபம் ஒரு நாள் அங்கீகரிக்கப்படாது. उनकी प्रार्थना कभी सुनी नहीं जाएगी பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கவும் முடியாது. और स्वर्गीय परमेश्वर के सामने खड़े भी नहीं रह ஏன்னா நியாய पाएंगे. தீர்ப்பின் நாள்ல क्योंकि न्याय के दिन में இயேசு நியாயம் தீர்க்க மாட்டார். यीशु न्याय नहीं करेगा, கர்த்தர் நியாயம் தீர்க்க மாட்டார். कोई यहोवा भी न्याय नहीं करेगा. நியாய தீர்ப்பின் நாள்ல न्याय के दिन में நியாயம் தீர்ப்பது கர்த்தருடைய வசனம். न्याय जो करता है हमें परमेश्वर का वचन, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். परमेश्वर का वचन आपको न्याय करेगा. ஆண்டவர் கேப்பா, கர்த்தருடைய வார்த்தை கேக்கும். परमेश्वर का वचन आपसे पूछेगा, அன்பு எப்படி எல்லாம் வெளிப்பட்டது? प्रेम कैसा प्रकट हुआ, உன்னுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது? तेरा प्रेम कैसा प्रकट हुआ, மாய்மாலமா அன்பு செலுத்தினியா? क्या भरमाई से तूने प्रेम प्रकट किया, காரியத்துக்காக அன்பு செலுத்தினியா? अपना काम पूरा करने के लिए प्रेम किया, பட்சபாதமாய் அன்பு செலுத்தினியா? क्या पक्षपात करते हुए प्रेम किया. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாது. परमेश्वर के वचन के सामने कोई खड़ा नहीं रह पाएगा, வார்த்தைக்கு முன்பாகவே நிற்க முடியாது. वचन के सामने खड़े नहीं रह पाएंगे. எப்படி கர்த்தருக்கு முன் நிற்க முடியும்? कैसे यहोवा के सामने खड़े रह ஜெபிக்கிற पाएंगे. ஜெபம் எல்லாம் வீணு. प्रार्थना करते सारा प्रार्थना व्यर्थ है, எல்லாம் வீணு. सब व्यर्थ. இப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க, ऐसे लोग कहेंगे, ஐயோ हाय போதகத்தை வெறுத்தேனே, मैं तो संदेश को टुकरा दिया, எனக்கு அறிவு சொன்ன மூத்தர்களுடைய வார்த்தைகளை நான் வெறுத்தேனே, वह मुझे समझाने वाले सभी पुरखों की समझाना मैंने ठोक दिया, வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் கழித்து போட்டேனே. मैंने अपना सारा जीवन व्यर्थ में बिता दिया. வேதத்தின்படி நடக்க வேண்டும். पवित्र शास्त्र के अनुसार चलिए. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். अपने आप को जांच कर देखिए. வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கர்த்தருடைய வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறது. जो कोई यहोवा की वचन को नहीं सुनता है उनकी प्रार्थना परमेश्वर की नजर में बहुत ही घृणा है. வேதத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. वचन की ओर अपनी कान नहीं लगाएंगे, பிரசங்கம் கேட்பாங்க, वचन सुनेंगे, பிரசங்கம் கேட்பாங்க, प्रचार सुनेंगे, வசனத்தை வாசிப்பாங்க, वचन पढ़ेंगे, ஜீவியத்துல வசனம் இல்லவே இல்ல. लेकिन जीवन में बिल्कुल वचन नहीं है. ஜீவியத்துல வசனம் இல்ல, जीवन में वचन नहीं है. வசனம் வாசிக்கிறாங்க, वचन पढ़ते हैं, ஆனா மனசுக்குள்ள சொல்றது எது வசனம் எனக்கு இல்ல, लेकिन ये वचन मेरा नहीं அது है, எனக்கு இல்ல, ये मेरे लिए नहीं है, அது அவங்களுக்கு. ये उनके लिए है. வசனத்தை தனக்குன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கவே இருக்காது. वचन को अपने लिए मानने का बिल्कुल मन भावना नहीं होती है, வாழ்க்கையில உணர்வும் வர மாட்டேங்குது. और मन में विवेकता भी नहीं होती है. அது எதனால அவங்க ஆண்டவர் அப்படி நடத்துறாரா இல்ல அவங்களே திருப்தி பட்டுட்டு இருக்காங்களோ தெரியல. ये भी पता नहीं परमेश्वर ही उनको वैसा चलाता है या वो खुद ही संतुष्ट होकर ऐसा बैठे हैं. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம நடத்துவாரானால், यदि परमेश्वर हमारे साथ रहकर हमको चलाए, கர்த்தர் ஏதாவது நம்மை போதிக்கும் போது परमेश्वर जब हमको कुछ बताता है, வசனத்தின்படி நாம் செய்கிறது தப்பு என்று கர்த்தர் உணர்த்துவார்.
சொல்லுவார். परमेश्वर हमको वचन के अनुसार बताता है कि ये गलत है। ஏன் உணர்வு இல்ல? क्यों आज के दिन भावना नहीं है? கர்த்தர் கைவிட்டு விட்டாரு. परमेश्वर ने हाथ छोड़ दिया। கர்த்தர் கைவிட்டார். परमेश्वर ने हाथ छोड़ दिया ஆனா அவங்க பார்வைக்கு அவங்க நினைக்கிறாங்க நான் உத்தம விசுவாசி. क्योंकि अपनी नजर में लगता है कि मैं खरा विश्वासी हूँ। எவ்வளவு தப்பு செய்தாலும் தப்புக்கு ஏத்த தண்டனையும் வர மாட்டேங்குது. कितना भी गलत काम करे गलत के काम के योग्य दंड भी नहीं मिलता है। செய்கிற அக்கிரம கிரியைகளுக்கு தக்கதாக தண்டனை வராத காரணத்தினாலே अधर्म काम के हिसाब में दंड न मिलने के அவர்கள் कारण தங்களை நீதிமான் என்று சொல்லி மெச்சிக் கொள்கிறார்கள். वे अपने आप को ही धर्मी बना लेते हैं। வேதத்துக்கு செவி கூடாதபடி தன் செவிகளை விளக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. जो कोई अपने वचन को सुनने के लिए अपने कान को हटा देता है उसकी प्रार्थना से परमेश्वर घृणा करता ஜெபம் है। அங்கீகரிக்கப்பட முடியாதபடிக்கு जिसकी प्रार्थना सुनी नहीं जाती है வேதத்துக்கு செவி கூட முடியாதபடிக்கு பிசாசு உங்கள் செவிகளை அடைக்கிறார். वचन की ओर ध्यान न देने से शैतान आपकी कान को बंद कर देता है। அப்படினால வேத வசனத்தை கேட்க மனம் இல்ல. इसलिए परमेश्वर के वचन को सुनने की इच्छा नहीं होती வசனத்தை है। படி ஜீவிக்க மனம் இல்லை. वचन के अनुसार जीने की इच्छा नहीं होती है। வேதத்தை அந்நிய காரியமாய் நினைக்கிறார்கள். वचन को पराया जा समझते हैं ஆனா மணிக்கணக்காய் ஜெபிக்கிறார்கள். लेकिन घंटों भर प्रार्थना करते हैं। வேதத்தை கேளாதபடிக்கு மணிக்கணக்காய் ஜெபித்தாலும் जो वचन के अनुसार नहीं चलते हुए घंटों भर प्रार्थना करे அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். उस प्रार्थना को परमेश्वर नहीं सुनेगा। ஜெபம் அங்கீகரிக்கப்படாதவர்கள் எவர்களா இருந்தாலும் जिसकी प्रार्थना सुनी नहीं जाती है தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. वे परमेश्वर के सामने खड़े नहीं रह पाएंगे। தேவனுக்கு முன்பாக நிற்கணும். हमको परमेश्वर के सामने खड़े रहना है। இதற்காக தான் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்கிறார். इसीलिए परमेश्वर कहता है कि तुम जागते हुए प्रार्थना करते रहो। ஜெபமே அங்கீகரிக்கப்படாவிட்டால் எப்படி தேவனுக்கு முன்பாகவே நிற்க முடியும்? यदि हमारी प्रार्थना ही नहीं सुनी जाती है நம்முடைய तो வாழ்க்கை- परमेश्वर के सामने कैसे खड़े रह நம்முடைய पाएंगे? வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். अपने जीवन को जांच कर देखेंगे। தேவனுடைய பிள்ளைகளிடம் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं மத்தேயு 5வது அதிகாரம் 23 24 வசனத்தை வாசிப்பீர்களானால் मत्ती 5वां अध्याय की 23 और 24 में हम इस प्रकार पढ़ते அங்கே हैं। சொல்லுகிறார் वहां पर कहता है நீ உன் காணிக்கையை செலுத்த புறப்பட்டு போகும்போது तू जब अपनी दान चढ़ाने के लिए जाएगा அங்கே உன் சகோதரனின் மேல் ஏதாவது குறை உண்டு என்று நீ காண்பாயானால் यदि तू वहां स्मरण करे कि तेरे भाई के मन में तेरे लिए कुछ विरोध है அங்கே தானே உன் காணிக்கையை வைத்துவிட்டு अपनी बेट को वहीं पर छोड़ दे। முதலாவது போய் உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி விட்டு जाकर पहले अपने भाई से मेल मिलाप कर திரும்ப வந்து உன் காணிக்கையை செலுத்தி और तब आकर अपनी भेंट चढ़ा। கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும்னா यदि हमको परमेश्वर के सामने खड़े रहना है तो ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படணும். हमारी प्रार्थना परमेश्वर के द्वारा सुनी जाना है। இரண்டாவது நீங்கள் கொடுக்கிற காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படணும். दूसरा आपके द्वारा दिया जाने वाला भेंट वस्तु दान ग्रहण किया जाना காணிக்கை है। கொடுக்கிறதுனால ஆசீர்வாதம் வந்து நினைக்காதீங்க. ये मत सोचो कि दान देने से आशीर्वाद मिलेगा। இன்னைக்கு अनेகர் கொடுத்து தரித்திரப்பட்டவர்கள் आज இருக்கிறார்கள். कई लोग हैं जो देने से भी कंगाल बन गए हैं। சொல்லுவாங்க बोलेंगे இருக்கும்போது கொடுத்தேன். जब था तब मैं देता था ஆனா இன்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேனால கொடுக்க முடியல. लेकिन आज देना तो चाहता हूँ लेकिन दे नहीं पा रहा हूँ। கௌரவத்துக்காக கொடுக்கிறது. बड़े घमंड के लिए देना, மதிப்புக்காக மரியாதைக்காக கொடுப்பது. आदर और मर्यादा के लिए देना, அவர்களை விட நம்ம அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று கொடுப்பது. कि उनसे भी मुझे ज्यादा देना है बोलकर देना। கர்த்தர் அங்கீகரிக்கணும். परमेश्वर स्वीकारना है। கர்த்தர் நீங்கள் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்க வேண்டுமானால் आपकी दान को यदि परमेश्वर स्वीकारना है तो காணிக்கை கொடுப்பதற்கு முன்பாக दान को देने से पहले உங்கள் சகோதரனுடைய பேரில உங்களுக்கு ஏதாயிலும் குறை உண்டு என்று நீங்கள் காண்பீர்களேயானால் यदि तुम स्मरण करे कि तुम्हारे भाई के मन में तेरे लिए कुछ विरोध है காணிக்கை அங்கு வைத்துவிட்டு वहीं पर ही अपना दान छोड़ दो। முதலாவது போய் உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி सबसे पहले जाकर अपनी बेट से अपने भाई से मेल मिलाप करो। அந்த ஒப்புரவாகி விட்டு திரும்ப வந்து உன் காணிக்கை செலுத்தி मेल मिलाप होने के बाद आकर भेंट चढ़ाओ। அப்படி செலுத்தினால் உன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார். वैसा चढ़ाओगे तो आपकी भेंट जो है அப்படி आपकी ग्रहण இல்லாட்டா किया அந்த காணிக்கையை जाएगा। கர்த்தர் அங்கீகரிக்க वैसा மாட்டார். ना हो तो परमेश्वर नहीं स्वीकारेगा। ஊழியர் மீட்டிங்ல அல்லது ஊழியக்காரங்க எங்களுக்கு சொல்லி தருவது ये सब हमारे सेवकों की मंडली में सेविकाओं की मंडली में ये सब கர்த்தர் बताया जाता அங்கீகரிக்காத है। காணிக்கை வருமேயானால் यदि परमेश्वर के द्वारा नहीं स्वीकारने वाली कोई भी दान आए அது உங்க கையில வாங்காதீங்க. उसे हाथ में मत लीजिए, வாங்காதீங்க. हाथ में मत लीजिए, ஏன்னா அந்த காணிக்கையில ஒரு தோஷம் இருக்கு. क्योंकि उस दान में एक दोष होती है। நீங்க அந்த காணிக்கையை கை நீட்டி வாங்குவீர்களானால் उस दान को यदि हाथ में लोगे அந்த தோஷத்துக்கு நீங்கள் பங்காளியாய் மாறுவீர்கள். उस दोष का हम भागी बन जाएंगे। அதனால காணிக்கை பெட்டியில போட சொல்லுங்க. इसलिए दान पेटी
पेटी में डालने बोल दीजिए। காணிக்கை பெட்டிக்குள்ள வருவதெல்லாம் கர்த்தர் அதை பரிசுத்தமாக்குகிறார். जो भी दान पेटी में गिरता है सब पवित्र परमेश्वर पवित्र कर देता है। தேவனுடைய பிள்ளைகள் காணிக்கையில தோஷம் இருக்குது. दान में भी दोष होती है। இந்த தோஷம் நீங்கும்படியாக காணிக்கை பெட்டியில போடும்போது கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்துகிறார். इस दान को लेकर जब दान पेटी में डालते हैं तो वो पवित्र हो जाता है। பெட்டியில் வருவதெல்லாம் பரிசுத்தம். दान पेटी में जो भी दान है सब पवित्र है। அது கர்த்தருக்கு பரிசுத்தம். वो परमेश्वर की नजर में पवित्र है। ஒப்புரவாக மனம் இல்ல. मेल मिलाप करने की इच्छा नहीं। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता है கர்த்தர் எங்களுக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தந்திருக்கிறார். परमेश्वर हमको मेल मिलाप कराने का सेवा दिया है। ஒப்புரவாக்குதலின் ஊழியம். मेल मिलाप करने का सेवा। தேவனுடைய பிள்ளைகள் பகையை ஒன்றாக்குறது ஊழியம் தான் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். हमको परमेश्वर बैरी को निकालकर मेल मिलाप करने का सेवा दिया है। பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற விருப்பம் கிடையாது. कोई भी चाहता नहीं कि अलग हो जाए। எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். सब एक होना है। எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். सब लोग आनंदित रहना है। எல்லாரும் ஆவிக்குரியவர்களா இருக்கணும். सब लोग आत्मिक होना है। எல்லாரும் தேவன்புள்ளவர்களா இருக்கணும். सब लोग परमेश्वर के प्रेम से भरे रहना है। எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கறது நினைப்பு. सब लोग एक साथ रहना चाहिए, यही हमारी इच्छा है। அதற்கு மாறாக சில காரியங்கள் சம்பவிக்கும் போது लेकिन उसके उलट जब कोई बातें होती हैं கிரகிக்க முடியல. उसे स्वीकार नहीं पा रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग ஏக இருதயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். एक मन के साथ रहिए, ஒருமைப்பாட்டின் ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने हमको एकता की सेवा दिया है। தேவனுடைய பிள்ளைகள் வீட்ல சண்டை வந்தா வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. घर में यदि आपका कोई घर में झगड़ा हो तो घर छोड़कर बाहर मत जाइए। வீட்ல காரணம் இல்லாத சண்டை. घर में बिना कारण झगड़ा। வழக்கு தீர்க்க போனா தப்பு யார் மேல இருக்குறதுன்னு ஆண்டுக்கு தெரியும். यदि कोई उनका न्याय करने जाए तो किस पर गलत है हम जानते हैं। வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறது. घर छोड़कर बाहर भाग जाना। ஒரு நாள் இத போல தான் வீட்டை விட்டு ஓடி ஒரு ஆளு வேற ஒரு வீட்ல போய் உட்கார்ந்துட்டு. एक दिन ऐसे ही हुआ कि एक दिन अपना घर छोड़कर दूसरे के घर में जाके बैठ गया। ஓடுறது ஒரு நல்ல விசுவாசி வீட்லயாவது போய் உட்கார கூடாது. यदि दौड़ना ही है, जाना ही है तो किसी अच्छे विश्वासी के घर में जाके बैठो। நல்ல உத்தமம் உள்ள விசுவாசி வீட்ல போய் ஓடி உட்கார்ந்தா अच्छा खरा और उत्तम विश्वासी के घर में जाकर बैठोगे, அந்த உத்தம விசுவாசி வசனத்தை சொல்லி தந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனை மாற்று. वो उत्तम और खरा विश्वासी आपको वचन बताएगा और आपको फिर से घर भेज देगा। அங்க தீ மூட்டுவாங்க பத்தில அனல் மூட்டுறது. लेकिन कुछ लोग होते हैं जो आग में और आग ढलकर जलाते हैं। கொஞ்சம் பிரிவினை வருதுன்னா அதை தூண்டி விட்டு பெருசாக்குறது. यदि थोड़ा सा वहां पर बंटवारा हो रहा है, अलग हो रहा है तो तुरंत उसको पूरी तरह से तोड़ देने को அவங்க देखेंगे। கிட்ட போய் இருதி பாரத்தெல்லாம் ஊத்துறது. उनके पास जाकर अपना मन का बोझ बताना। நான் சொன்னேன், मैंने बोला என்ன பிரச்சனை வந்தாலும் कोई भी समस्या हो, வீட்டை விட்டு வெளியே போறது தப்பு. घर छोड़कर तुम बाहर निकला ये गलत है। வீட்டை விட்டு வெளியே போறது பொண்ணுக்கு அழகு இல்ல. घर छोड़कर तुम बाहर निकला ये लड़की के लिए सुंदरता नहीं है। அப்படியே பிரச்சனை வந்தாலும் ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தணும். वैसा भी कोई समस्या हो तो सेवकों को बताइए। உங்ககிட்ட தெரியப்படுத்தினா நீங்க என்ன செய்வீங்க? आपको बताएंगे तो आप क्या करेंगे? நீங்க உடனே கீழ்ப்படியணும் அடங்கி இருக்கணும்னு சொல்லி சமாதானப்படுத்த தான் செய்வீங்க. आप तुरंत बोलोगे उनकी बात मानो, उनके नीचे रहो और फिर से हमको घर भेज देंगे। சமாதானப்படுத்துறது எங்க வேலை? हमारा काम ही वही है, शांति कराना। ஒருமனப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது தான் எங்க வேலை. हमारा काम ही है मेल मिलाप कराना। நல்லா தெரியுது. अच्छी तरह से जानते हैं ஊழியக்காரத்துல சொன்னா அவங்க சமாதானப்படுத்தி ஒருமனப்படுத்துவார்கள் என்று. सेवकों के पास बताने से वो मेल मिलाप करेंगे और हमको शांति में लाएंगे। ஆனா அவர்கள் சமாதானத்தை விரும்பவில்லை. लेकिन वो शांति को नहीं चाहते हैं। சமாதானத்தை விரும்பாத காரணத்தினால தான் ஓடி போகிறார்கள். शांति को न चाहने के कारण ये भाग जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखिए। கீழ்ப்படிறார்களா? आज्ञा पालन करते हैं। கடந்த நாட்கள்ல ஒரு நபர் வந்தாப்ல. पिछले दिन में एक व्यक्ति आया, சிஸ்டர் என் மேல நினைப்பு இருக்கா? सिस्टर जी आपको मेरा याद आता है? நீங்க என்னைக்காவது ஒரு நாளாவது என்ன நினைச்சு பாப்பீங்களா? कोई एक दिन तो भी मुझे याद करते हो? நான் நீங்க நினைச்சு பார்த்ததான் நானும் நினைச்சு பார்க்க முடியும். आप मुझे याद करोगे तो ये मैं भी आपको याद करूंगी ना। ஒரு நாளாவது ஃபோன் பண்ண முடியுமா? क्या एक दिन तो भी फोन करते हो? உடனே அப்படி வீரமா வந்தாச்சு. तुरंत गुस्से में आए। சிஸ்டர் நீங்க தான சொல்லி தந்திருக்கீங்க. सिस्टर आप ही ने तो कहा है। என்ன சொல்லி தந்தேன்? क्या सिखाया? நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. आप अपने खुद के पति की बात मानो। உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்க தான சொல்லி தந்தீங்க. आपने तो बताया था कि आप अपने पति का बात मानो। என் புருஷனார் சொல்லிட்டாரு அவங்கட்ட எல்லாம் பேச கூடாதுன்னு. मेरा पति ने बोल दिया है कि उनसे बातें मत करो। அப்ப இப்ப சொல்லுங்க நான் புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா கீழ்ப்படிய கூடாதா? आप भी बताओ कि मैं पति का बात मानूं या नहीं। நான் கீழ்ப்படிங்க. मैंने बोला ठीक है मानूं। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். आज के दिन हमारा जीवन कैसा है इसे जांच कर देखो।
நல்மனம் பொருந்து, मेल मिलाप करो, நல்மனம் பொருந்து, मेल मिलाप करो, ஒருமைப்பாட்டுக்குள்ள கடந்து வாருங்கள். एकता में आइए। அநேக விசுவாசிகள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை आज कई विश्वासियों के मुंह से जो निकलने वाली बातें, செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன், मर भी जाऊंगी तो उसका चेहरा नहीं देखूंगी, நான் செத்தாலும் என் முகத்துல முழிக்க வரக்கூடாது. मैं भी मर जाऊंगी तो मेरा चेहरा मत देखना। இந்த ஆத்மா எப்படி கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும்? ये प्राण कैसा परमेश्वर के सामने खड़े रहेगा, எப்படி கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும்? कैसा परमेश्वर के सामने खड़ा रहेगा। இப்படிப்பட்டவர்கள் ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாது. ऐसे लोगों की प्रार्थना परमेश्वर के द्वारा नहीं सुना जाएगा। இவர்கள் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. ये लोग परमेश्वर के सामने भी खड़े नहीं रह पाएंगे। மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டுமானால், यदि मनुष्य के पुत्र के आते समय परमेश्वर के सामने खड़े रहना है तो தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். आपकी प्रार्थना स्वीकारा जाना है, நீங்கள் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும். आपके द्वारा दिया जाने वाला दान भी स्वीकारा जाना है। காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், दान स्वीकारा जाना है तो தேவனுடைய பிள்ளைகள் சகோதரரோடு ஐக்கியமா இருங்க. भाइयों से मेल मिलाप हो जाओ। ஐக்கியம், சமாதானம். मेल मिलाप, शांति, समाधान। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? யோவான் சொல்லுகிறார், प्रेरित यूहन्ना कहता है, அந்த யோவான் சொல்லும்போது वो यूहन्ना इस प्रकार कहता है, ஒருவன் தான் கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லியும் यदि कोई कहे कि मैं परमेश्वर से प्रेम करता हूँ, தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் अपना देखने वाले भाई से प्रेम न करे, காணாத தேவனிடத்தில் அன்பா இருப்பது எப்படி? तो अनदेखा भाई परमेश्वर से कैसा प्रेम करेगा? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பா இராதவன் जो देखता हुआ भाई से प्रेम नहीं करता, காணாத தேவனிடத்தில் நான் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன். अनदेखा परमेश्वर से प्रेम रखता हूँ ऐसा कहने वाला झूठा है। கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்பேன். परमेश्वर के सम्मुख में अपने आप को देखा, जांच अनेक कर சொல்லுவாங்க. देखिए। आज कई लोग बोलेंगे, என் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். मेरा मन को परमेश्वर जानता என் है, மனசாட்சிக்கு விரோதமான யாருக்கும் எந்த தப்பு செய்யல. मैंने अपनी मन भावना के विरोध किसी का कोई गलत नहीं किया। மனசாட்சி சொல்லுவதல்ல நியாயம். जो मेरा मन कहता है वही सच है, மனசாட்சி சொல்லுவதல்ல நியாயம். मन जो कहता है वो सच नहीं। வேதம் என்ன சொல்லுது? पवित्र शास्त्र क्या कहता है, வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहता है, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहता है, இதைத்தான் சங்கீதக்காரன் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. इसे ही नीति वचन में लिखा गया है, வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. जो कोई वचन की और अपनी कान लगाकर नहीं सुनता उनकी प्रार्थना नहीं सुनी जाती है। தேவனுடைய பிள்ளைகள் சகோதர சிநேகம் வேணும். भाईचारे का प्रेम होना है। ஐக்கியமில்லாதவருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். जो मेल मिलाप में नहीं रहता उनकी भेंट को परमेश्वर नहीं स्वीकारता। இருதயத்துல பகை, मन में भैर, இருதயத்துல வைராக்கியம், मन में तीव्रता, இருதயத்துல கசப்பு, मन में कड़वापन பார்த்துட்டே இருப்பாங்க. देखते रहेंगे। அவன் என்னோட உயர்ந்துருவானோ? क्या वो मुझसे बढ़ जाएगा? அவன் என்னோட உயர்ந்துருவானோ? क्या वो मुझसे बढ़ जाएगा? ஏன் உயர்ந்தா நீ சந்தோஷப்பட? यदि वो बढ़ जाए तो तू आनंदित हो। உன் அண்ணன் ஆசீர்வாதமா இருந்தா நீ சந்தோஷப்படு. तेरा भाई यदि आशीर्वाद से रहता है तो तू आनंदित हो। உன் அக்கா ஆசீர்வாதமா இருந்தா நீ சந்தோஷப்படு. तेरा बहन यदि आशीर्वाद से रहती है तो तू आनंदित हो। தான் மட்டும் எல்லாத்துலயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். सिर्फ हम ही सब में आशीष पाना है। அடுத்தவங்க கண்ணு முன்னாடி வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. अपनी नजर में दूसरे कभी बढ़ना नहीं है। இருதயத்துல பகை, मन में हमेशा भय, வைராக்கியம், तीव्रता, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. हमेशा देखते रहेंगे। மற்றவருடைய உயர்வை வெறுக்கிறவர்கள், जो कोई दूसरों की बढ़ोतरी को नहीं चाहता, மற்றவருடைய ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள், जो दूसरे के आशीर्वाद को नहीं चाहता, தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். वैसे लोगों की दान को भी परमेश्वर नहीं स्वीकारेगा। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए पवित्र शास्त्र में लिखा है, குறிப்பிட்ட மனுஷர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. कुछ नियुक्त व्यक्ति के बारे में लिखा है, இவர்கள் கொடுக்கிற காணிக்கை ये लोग जो दान देते हैं நாய்களின் ரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் உடையதை அல்ல, आपका नहीं, உங்களையே நான் விரும்புகிறேன். मैं आपको ही चाहता हूँ। உங்கள் உடையவைகளே அல்ல, आपका नहीं, உங்களை நான் விரும்புகிறேன். मैं आपको ही चाहता हूँ। நினைப்பாங்க எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கட்டும், कितना साल का विश्वासी भी क्यों नहीं हो, ஞானஸ்நானம் எடுங்க. बपतिस्मा लो। சிஸ்டர் எங்க அம்மா அப்பா செத்தவனா நான் கொல்லி வைக்கணும். सिस्टर जी मेरे माता पिता को कुछ हो गया तो उनको मुझे लकड़ी जलाना है, நான் கொல்லி வைக்கணும். उनको आग लगाना है। ஞானஸ்நானம் எடுத்து அது வைக்க முடியாது. यदि बपतिस्मा ले लूं तो वो नहीं कर पाऊंगा। அதனால எங்க அம்மா அப்பா காலத்துக்கு பிறகு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். इसलिए मैं मेरे माता पिता की काल के बाद यीशु को मान लेता हूँ। அம்மா அப்பாவும் செத்து போயாச்சு. अब माता पिता भी मर गए। ஞானஸ்நானம் எடுங்க. बपतिस्मा लो।
சிஸ்டர் நான் இப்ப ஞானஸ்நானம் எடுத்து என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை வர்றாது, यदि मैं अभी बपतिस्मा लूंगा तो मेरे बच्चे का कैसा शादी होगा, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கு பிறகு मेरे பாத்துக்கலாம். बच्चे का शादी हो जाने दो फिर मैं बपतिस्मा लूंगा। இந்த ஆளு ஒரு நாளும் ஞானஸ்நானம் எடுக்காது, ऐसा व्यक्ति कभी बपतिस्मा नहीं लेगा, சும்மா உட்கார்ந்து எண்ணிக்கைக்கு உட்கார்ந்து போகும். सिर्फ गिनती के लिए बैठ कर जाएंगे। அந்த ஆளையும் கத்தர் அங்கீகரிக்க மாட்டார், அந்த ஆளு கொடுக்குற காணிக்கையும் கத்தர் அங்கீகரிக்க उस மாட்டார். व्यक्ति को भी परमेश्वर नहीं स्वीकारेगा और उस व्यक्ति के द्वारा दिए हुए दान को भी नहीं स्वीकारेगा। அப்படிப்பட்ட ஆள் கத்தருக்கு முன்பாக வந்து நிற்க தகுதியுள்ள பாத்திரமா மாறவே மாறாது. और ऐसे लोग परमेश्वर के सामने खड़े रहने के लिए कभी योग्य नहीं बनेंगे। அப்படிப்பட்ட ஆட்களுக்கு முன்பாக வேத வசனத்தை விதைக்க கூடாது. और वैसे लोगों के सामने वचन को भी नहीं बोना है। சொல்லியாச்சு நம்ம கடமை, कितना बार कह तो दिया, ஆனா அதுக்கு மறுபடியும் முத்த கொண்டு போடக்கூடாது. लेकिन फिर से उनके सामने मोती को नहीं डालना है। வேத வசனம் அப்படி ஒண்ணு சீப் அல்ல. परमेश्वर का वचन उतनी ही कोई तुच्छ नहीं है। வேத வசனம் விலையேறப்பட்டது. परमेश्वर का वचन बहुमूल्य है அது வெள்ளிக்கு ஒப்பானது. और वो चांदी के तुल्य है। 7 மடங்கு உருக்கி புடமிட்டப்பட்ட சுத்த பொண்ணு கோப்பா இருக்கிறது. 7 बार उसे पिघाल कर उसे बहुत ही शुद्ध किया हुआ अति शुद्ध है। அத தூக்கி ஏன் பண்ணி முன்னாடி போடணும்? उसे उठाकर क्यों सुअर के सामने डाले? அதனால ஆண்டவர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा பண்ணிக்கு முன்னாடி உன் முத்த போடாத. सुअर के सामने मोती नहीं डालना, அந்த பண்ணிக்கு முன்னாடி முத்த போடாத. इसलिए सुअर के सामने मोती मत डालो। அது திரும்பி வந்து உன்னை பீறி போடும். वो फिर से उलट आकर तुमको ही मारेगा। அது பண்ணிக்கு முன்னாடி முத்த போட்டா, सुअर के सामने यदि मोती डालोगे, பண்ணிக்கு முன்னாடி வேத வசனத்தை சொன்னா, यदि सुअर के सामने परमेश्वर का वचन रखोगे, அந்த பண்ணி वो सुअर क्या करेगा? திரும்பி வந்து நம்மளே தாக்கி போட்டுரும். वो फिर से आकर हमको ही लथाड़ता है। அதனால தேவனுடைய பிள்ளைகள் பண்ணிக்கு முன்னாடி முத்த போடாதீங்க. इसलिए सुअर के सामने कभी मोती नहीं डालो। அதனால தான் வேதத்தை வாசிக்கிறோம், इसलिए पवित्र शास्त्र में पढ़ते हैं மதிகேடாய் நடக்கிற ஒரு அழகுள்ள ஸ்திரீ, एक मूड स्त्री, एक स्त्री जो सुंदर थी लेकिन वो मूड थी, பன்றியின் மூக்குல இருக்க மூக்குத்திக்கு சமானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. सुअर के नाक में लगाए जाने वाले नथनी के समान है। வெளியில எவ்வளவு அழகா இருந்து என்னத்துக்கு? बाहर से सुंदर होके क्या फायदा? அந்தரங்கம் மாயத்தினால் நிரம்பி இருக்கிறது. अंदर भीतर तो बड़े कपट से भरा हुआ है, கசப்பினால் வைராக்கியத்தினால் நிரம்பி இருக்கிறது. कड़वे से तीव्रता और वैराग्यता से भरा வெளியில हुआ है। எவ்வளவு உத்தம விசுவாசிகளை போல காட்சி அளித்தாலே, बाहर से भले कितनी उत्तम विश्वासी दिखाई दे, ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படவில்லை. आपकी प्रार्थना परमेश्वर के द्वारा नहीं स्वीकारा गया है, காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படவில்லை. दान परमेश्वर के द्वारा नहीं स्वीकारा गया है। இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து என்னத்துக்கு? ऐसे विश्वासियों के सामने वचन बता के क्या फायदा? மனுஷகுமாரன் முன்பாக நிற்க தகுதியுள்ள பாத்திரமாய் இருக்கும்படிக்கு मनुष्य के पुत्र के सामने खड़े रहने योग्य बनने के लिए பூமியில உயிரோடு வாழ்கிற நாட்களில் உங்கள் ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். इस पृथ्वी में जब तक जिंदा है तब तक हमारी प्रार्थना परमेश्वर के द्वारा स्वीकार लिया जाए। நீங்கள் கொடுக்கிற காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட आप வேண்டும். जो दान देते हैं उस दान परमेश्वर स्वीकार करे। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாதபடிக்கு आज के दिन परमेश्वर के द्वारा नहीं स्वीकारते हुए வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं தூதர்கள் விழுந்து போனார்கள். दूत लोग गिर गए। விழுந்து போக காரணம் என்ன? गिर जाने का कारण क्या है? பெருமை. घमंड। அல்லேலூயா, हालेलुया। பெருமை. घमंड। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கர்த்தரால் அங்கீகரிக்க முடியாத வாழ்க்கையா இருக்கிறது. आज कई लोगों का जीवन परमेश्वर के द्वारा स्वीकार नहीं जा रहा है। காரணம் என்னவென்றால் பெருமை. इसका कारण क्या है? घमंड। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில பெருமைக்கு இடம் கொடுப்போமேயானால், यदि हम हमारे जीवन में घमंड का मौका दे, 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், पहला पत्रस 5वां अध्याय के 5वें वचन को पढ़ोगे, அங்கே வேதத்துல பேதுரு எழுதுகிறார், उसमें पत्रस इस प्रकार लिखता है, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். जो अभिमानी व्यक्ति है उसका विरोध करता है परमेश्वर, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். परंतु दिनों पर अनुग्रह करता है। தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். दीन व्यक्ति पर अनुग्रह करता है। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பெருமை. आज कई लोगों के जीवन में अभिमान है, பெருமை தலை தூக்கி நிக்குது. घमंड सिर के ऊपर है, அதனால கண்ணு மூக்கு தெரியாது. इसलिए उनको आंख भी नहीं दिखाई देता, नाक भी नहीं दिखाई देता। கண்ணு அடைச்சு போகுது பெருமை. आंख को जो है घमंड बंद कर देता है। அதனால தான் லூசிபர் சொன்னா, इसलिए लूसीफर ने कहा, லூசிபருக்கு ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளை கொடுத்திருந்தார். लूसीफर को परमेश्वर विशेष दान दिया இந்த था। லூசிபர் தன் கையை தூக்குனா, लूसीफर यदि हाथ उठाए அங்க நல்ல மியூசிக் சத்தம் வருது. तो उसमें अच्छा वीणा की आवाज सुनाई देती थी, நல்ல நேர்த்தியான இசைக்கருவிகளின் சத்தம் வருகிறது. अच्छे ही स्वरों की आवाज सुनाई देती थी। இதை தந்தது யாரு? इसे किसने दिया? அது கொடுத்தது பிதா. उसको पिता ने दिया था। பிதா கொடுக்காவிட்டால் ஒண்ணும் இல்ல. यदि पिता ना दिए तो कुछ नहीं होगा। அந்த லூசிபருக்கு ஒரு பெருமை.
लेकिन उस लूसीफर के अंदर एक घमंड, 3 விதமான கூட்டங்கள் இருக்கிறது. 3 प्रकार की भीड़ है, கேருபீன்கள், சேராபீன்கள், லூசிபர். कराबीन, सराबीन और लूसीफर. இந்த லூசிபருக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். ये लूसीफर को परमेश्वर बहुत अच्छा आशीर्वाद दिया था. அப்படியே கையை தூக்கிச்சுனா, यदि वो वैसे हाथ उठा दे, அப்படியே சட்டைகளை தூக்கிச்சுனா, यदि पंखों को उठा दे, நல்ல ராகம் வருது. अच्छा स्वर निकालता था. பெருமை घमंड, தலைக்கு மேல ஏறிச்சு. घमंड जो सिर के ऊपर चढ़ गया. லூசிபர் நினைக்கிறான், लूसीफर ने सोचा, நான் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல போய் உட்கார்வேன். मैं तो पिता के अगले स्थान में जाकर बैठूंगा, பிதாவுக்குரிய ஸ்தானத்துல போய் உட்கார்வேன். पिता के स्थान में जाकर बैठूंगा, நான் சிங்காசனத்துல போய் உட்கார்வேன். मैं सिंहासन पर जाकर बैठूंगा. அந்த பெருமை அவனுக்குள்ள ஏறிச்சு பத்தியா. ये घमंड जैसे उसके सिर पर चढ़ा, பிதா பார்த்த, पिता ने देखा, கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर ने देखा, இவனுக்கு நான் கொடுத்த இந்த இனிய ராகம், मैंने इसे दिया हुआ एक मधुर स्वर, இவனுக்கு நான் கொடுத்த இந்த இசை போன்ற ராகம், इसे मैंने जो दिया हुआ ये मधु नाम वीणा கொடுத்தது. बजाने की स्वर मैंने दिया है. இவனுக்கு என்ன, लेकिन ये क्या, இவன் சிங்காசனத்துல போய் வீற்றிருப்பேன்னு சொல்லி கௌரவமா பெருமை பாராட்டுறான். ये तो बड़ा घमंड कर रहा है कि मैं सिंहासन पर विराजमान रहूंगा. தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி परमेश्वर செலுத்துங்க. ने दिया हुआ अनुग्रह के लिए धन्यवाद कहो. தேவன் தந்த தாளந்துக்காக நன்றி செலுத்துங்க. परमेश्वर ने दिया हुआ वरदान के लिए धन्य कहो. மனுஷகுமாரன் வரும் வரைக்கும் मनुष्य के पुत्र आने तक கர்த்தர் உங்களுக்கு தந்த தாளந்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்களுக்குள்ள நீங்கள் பற்றிக் கொண்டிருங்கள். परमेश्वर के आने तक हमें दिया हुआ वरदान कोई और छीन न ले, इसलिए उसे धरे रहो. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். परमेश्वर के लोग ध्यान पूर्वक रहे. பெருமை ஏறி घमंड चढ़कर பிதா இருக்க இடத்துல நாம ஏறிடலாம்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டான். पिता के स्थान में मैं चला जाऊंगा बोलकर அவனுக்கு चाहा. கொடுக்கப்பட்டிருந்த மகிமையை கர்த்தர் பிடுங்கி கொண்டார். उसको दिया हुआ महिमा को परमेश्वर ने छीन लिया. லூசிபருக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை அவர் கர்த்தர் பிடுங்கி கொண்டு लूसीफर को दिया हुआ महिमा को परमेश्वर ने छीन लिया அவனை அகால பாதாளத்துல தள்ளி போட்டார். और उसे एकदम गहराई पताल में ढकल दिया. அகால பாதாளத்துல தள்ளி போட்டார். बड़े गहरा पताल में ढकल दिया. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखिए. பெருமை நமக்குள்ளே வறுமையானால் यदि हमारे अंदर घमंड हो, கர்த்தர் ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டார். परमेश्वर प्रार्थना नहीं स्वीकारेगा, காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார். दान को भी नहीं स्वीकारेगा. பெருமை இருக்க கூடாது. घमंड नहीं होना है. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். 3 व्यक्ति पर परमेश्वर अपना अनुग्रह उंडेलता இயேசு है. கிறிஸ்துவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். यीशु मसीह के बारे में हम पढ़ते हैं. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 to 8 வசனங்களை வாசிப்பீர்களானால் फिलिपियों की दूसरा अध्याय 6 से 8 वचन तक पढ़ते हैं. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். यीशु मसीह क्रूस की मृत्यु तक अपने आप को दीन किया. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடினாலே यीशु मसीह अपने आप को मृत्यु तक दीन किया, इसलिए பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து उसे सब नाम से बढ़कर नाम दिया எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை और உயர்த்தினார். सबसे बढ़कर उसका नाम उन्नति किया. பூமியில் உள்ள முழங்கால்கள் எல்லாவருக்கும் முன்பாக முடங்கத்தக்கதாய் जगत के सारे घुटनाएं उसके सामने टिकने के लिए, நாவு யாவும் அவரை அறிக்கை பண்ணும்படியாய் सारी जुबान उसे कबूल करने के लिए எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை கொடுத்து இயேசுவை உயர்த்தினார். सबसे बढ़कर बड़ा नाम देकर यीशु को उन्नति किया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? இயேசு நினைத்திருந்தால் यदि यीशु सोचा होता, அல்லது பிதா நினைத்திருந்தால் यदि पिता सोचा होता, இயேசுவை ஒரு பெரிய அரண்மனையில பிறக்க வைத்திருக்க முடியும். यीशु को एक बड़ा महल में जन्म देने को रखता था. ஆனா இயேசு அரண்மனையில பிறக்கல. लेकिन यीशु जन्म महल में नहीं लिया. மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. एक तबेले में उसका जन्म हुआ. பிதா கர்த்தர் விரும்புற ஒரு காரியம், पिता परमेश्वर यही चाहता है, மனுஷனுக்குள்ள தாழ்மை இருக்கணும். मनुष्य के अंदर दीनता होना है, மனுஷனுக்குள்ள தாழ்மை இருக்கணும். मनुष्य के अंदर नम्रपन होना தாழ்மையை है. பார்க்கிறார் கர்த்தர். दीनता को ही परमेश्वर देखता है, தாழ்மையை பார்க்கிறார். दीनता को देखता है. இயேசு கிறிஸ்து பவனி போனார். यीशु मसीह जब सफर कर रहा था, கழுதையில பவனி போனார். गधे पर सवार किया. ஏன் அவர் நினைச்சாரு ஒரு குதிரையில போக முடியாதா? क्यों चाहता तो एक घोड़े में सवार नहीं करता था? பொதி சுமக்கிற கழுதை, एक बोझ उठाने वाला गधा, அற்பமாய் நினைக்கப்படுகிற கழுதை, तुच्छ
तुच्छ समझा जाने वाला गधा। கோவம் வந்துச்சுன்னா சிலர் திட்டும் போதே எல்லாம் கழுதைன்னு சொல்லுவாங்க. गुस्सा आते समय कुछ लोग गधा बोल देते हैं। அப்ப அந்த அளவுக்கு அற்பமாய் நினைக்கப்படுகிற கழுதையின் மீது இயேசு பிரயாணப்பட்டு इतनी போனார். तुच्छ मानने वाली उस प्राणी पर परमेश्वर ने सवार किया। அவருக்குள்ள பெருமை இல்ல. उसके अंदर घमंड नहीं था। மரிக்கும் போதும் சிலுவையில மரித்தார். मरते समय भी क्रूस पर मरा। சிலுவை என்று சொல்லும் போது क्रूस कहते समय அந்த நாட்கள்ல சிலுவை என்பது ஒரு அவமான சின்னம். उन दिनों में क्रूस एक अपमान का चिन्ह है। அந்த அவமான சின்னத்துல இயேசு கிறிஸ்து பலியானார். उस अपमान के चिन्ह में ही यीशु मसीह बलिदान हुआ। அவருடைய பிறப்பு தாழ்மையை குறிக்கிறது. उसका जन्म दीनता में हुआ। அவருடைய வளர்ப்பு தாழ்மையை குறிக்கிறது. उसका पालन पोषण दीनता प्रकट करता है। அவருடைய மரணமும் மரிப்பும் தாழ்மை வெளிப்படுத்துகிறது. उसका मौत और मृत्यु भी दीनता को प्रकट நமக்கு करता है। மாதிரியை பின்பைத்து போன இயேசு हमारे लिए नमूना रख कर छोड़ कर गया हुआ यीशु தாழ்மையின் ரூபத்திலே வழி நடந்து போனார். दीनता के रूप में ही आगे चलते गया। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே தாழ்மை உண்டாயிருக்கணும். हमारे भी अंदर दीनता होना अवश्य है। பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். अभिमानी व्यक्तियों से परमेश्वर विरोध करता है, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். परंतु दीनता पर अनुग्रह करता है। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எல்லாத்தையும் செய்யறதுக்கு நமக்கு முடியும். हम सब कुछ कर सकते हैं, ஆனா கர்த்தர் எப்படி இருக்கிறார்? लेकिन यहोवा कैसा है? கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के सामने हम कैसे हैं? நம்ம வாழ்க்கை கர்த்தர் அங்கீகரிக்கிற வார்த்தையாய் வாழ்க்கையா இருக்கிறதா? क्या हमारा जीवन परमेश्वर के द्वारा स्वीकार जाने हाँ, वाली इस जीवन बात है? करो। जांच कर देखिए। இன்னைக்கு சிலர் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட போது आज कई लोग जब आशीर्वाद पाकर उन्नति हो जाते हैं, கஷ்டப்படுகிற ஜனங்களே அற்பமாய் பார்க்கறாங்க. गरीब लोगों को तुच्छ समझते हैं, அவங்களை துச்சமா நினைக்கிறாங்க. उनको बहुत ही तुच्छ जानते हैं। வீட்ல வேலை செய்வாங்கன்னா வேலைக்காரங்களை அற்பமா நினைக்கிறாங்க. घर में जो काम करने के लिए रखते हैं, उनको बहुत तुच्छ समझते हैं। வேலைக்கு வர்றவங்க நம்மள போல மனுஷன் தான். काम करने के लिए जो आते हैं वो भी तो हमारे ही समान इंसान है। வயித்து பிழைப்புக்காக அவங்க நம்மட்ட வந்து வேலை பார்க்கறாங்க. वो पेट के लिए अपने पास आकर काम करते हैं, அவங்கள வச்சு தான் நமக்கு வருமானம். उनके द्वारा हमको कमाई मिलती है। வேலைக்கு ஆள் இல்ல ஊரெல்லாம் அலைகிறார்கள். எந்த வேலைக்கு ஆள் கிடைக்குது? आज गांव भर भटकते हैं कि काम करने के लिए काम वाली चाहिए। எல்லாரும் தான் பிள்ளை படிக்கணும் சொல்லி படிப்பு வச்சிட்டு இருந்தா सब लोग अपने बच्चे को पढ़ा लिखाते ही रहते हैं। உங்களுக்கு மட்டும் வர்ற வேலைக்காரன் படிக்க மாட்டானா? क्या आपके काम घर में आने वाले नौकर काम पढ़ाई नहीं அப்ப करेगा? எங்க கஷ்டப்பட்டவங்க ஏழை இருக்கிறாங்க சொல்லி கூப்பிட்டு கொண்டு நம்ம வேலைக்கு வைக்கிறோம். जहाँ कहाँ पर गरीब लोग हैं, कहाँ पर बहुत ही तुच्छ लोग हैं, जानकर अपने घर में लाते हैं काम அந்த करने के लिए। வேலைக்காரன் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நமக்கு ஆசீர்வாதம். जब तक वो नौकर हमारे घर में है तब तक हमको आशीर्वाद, ஆனா அவங்க வேலைக்காரங்களை அற்பமா நினைக்கிறார்கள். लेकिन वो काम करने वालों को बहुत तुच्छ समझते हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நீ ஒரு நாள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தாய். तुम भी एक दिन मिस्र देश में दासित्व में थे। நீயும் ஒரு நாள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தாய் என்பதை நினைத்து तुम भी एक दिन मिस्र देश में दासित्व में थे, इसे जानकर அடிமைப்பட்டிருக்க ஜனங்களை நீ அற்பமாய் நினைக்காதே. दासित्व में रहने वालों को तुच्छ मत समझ। நீ ஒரு நாள் ஏழையாய் இருந்தாய். तुम भी एक दिन गरीब थे, இன்றைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காய். आज के दिन तुम आशीर्वाद पाए हो, அதனால ஏழைகளை நீ அற்பமாய் நினைக்காதே. इसलिए तुम गरीब को तुच्छ मत समझो। ஏழைகளை அற்பமாய் நினைக்கிறவர்கள் जो गरीब को तुच्छ समझता है, கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर उनसे कहता है, ஏழைகளை அற்பமாய் நினைக்கிறவர்கள் जो गरीबों को तुच्छ समझता है, ஏழைகளை உண்டாக்கின கர்த்தரை அற்பமாய் நினைக்கிறார். गरीबों को बनाया हुआ ईश्वर को तुच्छ समझ रहे हो। எப்படி இருக்கும்? कैसा होगा? நம்மளும் ஒரு நாள் கஷ்டப்பட்டோம். हम भी एक दिन गरीबी में थे, நம்மளும் ஒரு நாள் கஞ்சி குடிச்சோம். हम भी एक दिन गंजी पीते थे, ஆனா இன்னைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். लेकिन आज के दिन परमेश्वर हमको उन्नति कर रखा है। கஞ்சி குடிக்கிறவங்க அற்பமா நினைக்காதீங்க. इसलिए जो गंजी पीते हैं, उनको तुच्छ मत समझो। வாய்னாலே சொல்லுவாங்க, मुंह से நம்ம बोलेंगे। ஒரு நாள் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டோம். हम भी एक दिन रेशन का सामान खाते थे। நம்மளும் ஒரு நாள் நம்ம ஊர் நாட்டுல எல்லாம் போர் அடிப்பாங்க. நெல்லு களத்துல கொண்டு போர் அடிப்பாங்க. हमारे गांव में सब ऐसा धान्य का जो कली लाकर हल चलाते थे। அதுல கொஞ்சம் ஒரு மாதிரி சாவி நெல் என்னமோ சொல்லுவாங்க. அதுல கொஞ்சம் அரிசி வந்து வித்தியாசமா இருக்கும். उसमें जो कुछ धान्य मरे हुए रहते हैं, அந்த அரிசியை விற்க முடியாது. उस चावल को बेच नहीं सकते। அது நம்ம தான் பொங்கி சாப்பிடணும். वो चावल खुद ही पकाकर खाना पड़ेगा, அது சரியா டேஸ்டா இருக்காது. उसका स्वाद नहीं होता है। அந்த அரிசி நம்ம பொங்கி சாப்பிட்டோம்ல, वो भी चावल पकाकर खाते थे ना, கஞ்சி குடிச்சோம்ல, हम भी तो गंजी पीते थे ना। இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்த உடனே आज के दिन जब आशीर्वाद मिल गया, इसलिए இவங்களாம் எப்படிதான் கஞ்சி குடிக்காங்களோ தெரியல. ये लोग सब कैसा गंजी पीते हैं पता नहीं। நமக்கு அந்த கஞ்சி வாய்க்குள்ளே போவாது. वो गंजी तो मेरे मुंह के अंदर जाता भी नहीं है। வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? शब्द देखो कैसा बदल रहा है, பெருமை. घमंड। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है।
எதிராளியாய் புறப்பட்டு வருவார். विरोधी बनकर आएगा। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन कैसा है? நாமளும் ஒரு கஷ்டத்துல இருந்தோம். हम भी किसी दिन गरीबी में थे, நாமளும் கஷ்டம் தீர்றதுக்காக வேலை செய்தோம். हम भी गरीबी दूर करने के लिए काम करते थे। எத்தனை பேர் தங்கள் கஷ்டம் தீர்வதற்காக कितने लोग अपनी गरीबी को दूर करने के लिए வீட்ல வாங்கி முட்டாய் போடுறாங்க, घर में लाकर कुछ सामान बनाते हैं, வீட்ல உட்கார்ந்து பீடி சுத்துறாங்க, घर में बैठकर बीड़ी बनाते हैं, வீட்ல உட்கார்ந்து கை தொழில் செய்கிறார்கள். घर में बैठे बैठे हाथ का कुछ काम करते हैं। எதற்காக? क्यों? கஷ்டம் மாறுவதற்காக. हमारी गरीबी दूर होने के ஆனா लिए। கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தின பிறகு लेकिन परमेश्वर ने जब हमको आशीर्वाद कर दिया, கை தொழில் செய்கிறவங்களை அற்பமா நினைக்கிறார்கள். जो घर में हाथ का काम करते हैं, उनको देखने पर तुच्छ समझते हैं। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை எப்படி மதிக்கிறீர்களோ அப்படியே உங்கள் வீட்ல வேலை செய்கிறவங்களை மதியுங்கள். आप अपने बच्चों को जैसा आदर करते हो, वैसे ही आपके घर में काम करने वाले बच्चे को भी आदर करो। வேலைக்காரங்களை அற்பமா நினைக்காதீங்க. नौकरों को कभी तुच्छ मत समझो। ஒரு நாள் நாமளும் கஷ்டத்துல இருந்தோம், एक दिन हम भी नौकर थे, ஒரு நாள் நாமளும் அடிமையா இருந்தோம், एक दिन हम भी दासित्व में थे, ஒரு நாள் நாமளும் கஞ்சி குடிச்சோம், एक दिन हम भी गंजी पीते थे, ஒரு நாள் நாமளும் வேலை செய்தோம். एक दिन हम भी ऐसे ही थे। ஆனா இன்னைக்கு நம்ம உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால लेकिन आज के दिन हमारी उन्नति हुई है, அப்படிப்பட்ட इसलिए நிலைமையில இருக்க ஜனங்களை அற்பமா நினைக்காதீர்கள். वैसे स्थिति में जो लोग हैं उनको तुच्छ मत समझो। இந்த பெருமை உங்கள் ஜெபம் கேட்க முடியாதபடிக்கு கர்த்தர் தடையா இருக்கிறது. ये घमंड जो आपकी प्रार्थना को परमेश्वर सुनने से रोक रहा है, பெருமை கர்த்தருக்கு எதிராக, பெருமை உள்ள கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். क्योंकि अभिमानी लोगों से परमेश्वर विरोध है। ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றை நமக்கு ஆராய்ந்து आज பார்ப்போம். के दिन अपने आप को जांच कर देखिए। மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு मनुष्य के पुत्र के आते समय उसके सामने खड़े रहने के लिए எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். सदा जागते हुए प्रार्थना करते रहो। எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். सदा जागते हुए प्रार्थना करते रहो। நாம் ஜெபிக்கிறோம், हम प्रार्थना करते நம்முடைய हैं। ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டால் நம் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும். यदि हमारी प्रार्थना परमेश्वर के द्वारा स्वीकारा जाए तो हम उसके सामने खड़े रह நாம் सकते கொடுக்கிற हैं। காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டால் நம் கர்த்தருக்கு முன்பாக நிற்க हम முடியும். जो दान देते हैं वो परमेश्वर के द्वारा स्वीकारा जाए तो ही परमेश्वर के सामने हम खड़े रह सकते நம்முடைய हैं। ஜீவியம் அல்லது நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டால் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்க यदि முடியும். हमारा जीवन परमेश्वर के द्वारा स्वीकारा जाए तो हम परमेश्वर के सामने खड़े रह सकते हैं। மீகா தன் தீர்க்கதரிசன புத்தகத்துல எழுதுகிறார், मीका अपने भविष्यवक्ता पुस्तक में लिखता है, அந்த 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसके 6वां अध्याय के 8वां वचन में हम इस आगे प्रकार पढ़ते எழுதப்பட்டிருக்கிறது. हैं, उसमें लिखा गया है, மனுஷனே हे मनुष्य, நன்மை இன்னது என்று கர்த்தர் உனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். तुझे परमेश्वर ने बताया है कि क्या भला है। நன்மை என்னது என்பதை கர்த்தர் உனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். क्या भला है इसे परमेश्वर ने प्रकट किया है। நன்மை என்னது? भला क्या है? நீ மனமேட்டுமை விட்டுவிட்டு तुम घमंड को छोड़कर அவருக்கு முன்பாக நீ தாழ்மையாய் நடந்து கொள். तुम्हारा परमेश्वर के सामने तुम नम्र रहो। கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் கர்த்தர் வேற என்னத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? परमेश्वर के सामने दीनता से रहने के अलावा और परमेश्वर तुझसे क्या चाहता है, வேற என்னத்தை எதிர்பார்க்கிறார்? और क्या चाहता है? தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் உடையதே அல்ல, आपके पास जो है उसे नहीं, உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். आपको ही परमेश्वर चाहता है। மனத்தாழ்மை அல்லாமல் வேற என்னத்தை எதிர்பார்க்கிறார்? दीनता नम्रता के अलावा परमेश्वर आपसे क्या தேவனுடைய चाहता है? பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மனத்தாழ்மை. परमेश्वर आपसे यही चाहता है, नम्रता। மனத்தாழ்மை இல்லாமல் பெருமையாய் நடக்கிறவர்கள், जो मन में नम्रता के बिना घमंड से रहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் அருவருக்கிறார். वैसे बातों से परमेश्वर घृणा करता है। கர்த்தர் எதிரியாய் கடந்து வருவார். हमारा परमेश्वर विरोधी बनकर आएगा। நம்முடைய ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படட்டும். हमारी प्रार्थना परमेश्वर के द्वारा स्वीकारा जाए। நாம் கொடுக்கிற காணிக்கை கர்த்தரால் हम அங்கீகரிக்கப்படட்டும். जो दान देते हैं वो परमेश्वर के द्वारा स्वीकारा जाए। நம்முடைய ஜீவியம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படட்டும். हमारा जीवन परमेश्वर के द्वारा स्वीकारा கர்த்தர் जाए। இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளத்தை அங்கீகரிப்பாரேயானால் यदि ऐसी सारी बातों को परमेश्वर स्वीकार ले, மனுஷகுமாரன் வரும்போது मनुष्य के पुत्र के आते समय அவருக்கு முன்பாக நிற்க நாம் தகுதியுள்ள பாத்திரமாய் उसके மாறுவோம். सामने खड़े रहने के लिए हम योग्य रहेंगे। நம்ம எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे। நம்ம எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है? கர்த்தருடைய சமூகத்தினுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். अपना जीवन परमेश्वर के सामने जांच कर देखिए। பெருமை இருக்குமானால் यदि घमंड हो, பெருமையை விட்டு மனம் திரும்புங்கள். घमंड से मन फिराइए। பெருமை இருக்குமேயானால் यदि घमंड हो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर के सामने नम्रता और दीनता को सीख लो। இயேசுவை நோக்கி பாருங்கள். यीशु की ओर देखो। இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நோக்கி பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इस प्रकार की कष्ट को सहा हुआ उसी की ओर देखो। அவரையே நோக்கி பாருங்கள். उसी की ओर देखो। அவர் பிறந்தது மாட்டுத் தொழுவிலே தாழ்மை வெளிப்படுத்துகிறார். वो भेड़शाला में जन्म होकर नम्रता को प्रकट किया। அவர் வளர்ந்தது கழுதையிலே பவனி போனார், தாழ்மை வெளிப்படுத்துகிறார்.
பண்ணுகிறார். वो बड़े होकर गधे में सवार किया, ये भी नम्रता को प्रकट करता है. அவர் மரித்தது சிலுவை மரணத்திலே அவமான சின்னத்திலே மரித்தார், தாழ்மை வெளிப்படுத்துவதற்காக. वो भी अपमान चिन्ह माना जाने वाले क्रूस पर मरा, नम्रता प्रकट करने के लिए. நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் தாழ்மையை நாம் கடைபிடிக்கிறோம்? हमारे जीवन में किस रीति से परमेश्वर की दीनता को प्रकट करते தேவ हैं. சமூகத்திலே வருகிறோம், परमेश्वर के सम्मुख में आते கர்த்தரை हैं, ஆராதிக்கிறோம், परमेश्वर की आराधना करते हैं, உலக மக்களுக்கு மத்தியிலே உத்தம விசுவாசிகளைப் போல காட்சி அளிக்கிறோம். दुनिया के लोगों के सामने बड़े उत्तम और खरा विश्वासी दिखते हैं. ஜீவன் எப்படி இருக்கு? लेकिन हमारा जीवन कैसा है? கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். परमेश्वर के द्वारा स्वीकारा जाना है. அன்று உங்களையும் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், आपको और मुझे देखकर परमेश्वर कहना है, உத்தம. तू उत्तम है. யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். अय्यूब के बारे में परमेश्वर ने गवाही दिया. யோபு ஒரு உத்தம. अय्यूब एक खरा व्यक्ति है. ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். अब्राहम के बारे में परमेश्वर ने गवाही दिया. ஆபிரகாம் ஒரு நீதிமான். अब्राहम एक धर्मी व्यक्ति. லோத்தை பார்த்து சொல்லுகிறார், अय्यूब से कहता है, லோத்து எனக்கு முன்பாக ஒரு நீதிமான். ये लूत जो परमेश्वर के नजर में धर्मी. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். परमेश्वर गवाही देता है, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். दाऊद मेरे मन के योग्य है. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். दाऊद मेरे मन के योग्य கர்த்தர் है. இன்றைக்கு நம்மை பார்த்து சாட்சி கொடுக்க முடியுமா? क्या आज के दिन परमेश्वर हमारे बारे में गवाही बता सकता है? கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? क्या परमेश्वर हमारे बारे में गवाही दे सकता है? நம்முடைய சாட்சி கர்த்தரால் உண்டாயிருக்க வேண்டும். हमारी गवाही परमेश्वर के द्वारा हो. மனுஷன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. कोई इंसान हमारे बारे में गवाही देने की आवश्यक नहीं. மனுஷர்கள் நம்மை முகஸ்துதி பண்ண வேண்டும் அவசியம் இல்லை. कोई इंसान हमारे मुंह में स्तुति करने की आवश्यक नहीं. மனுஷர்கள் நம்மை நல்லவர்கள் என்று புகழ வேண்டும் என்று அவசியம் இல்லை. कोई इंसान हमारी प्रशंसा करने की आवश्यक नहीं. கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறாரா? क्या परमेश्वर हमारे बारे में गवाही देता है? கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறாரா? क्या परमेश्वर हमारे बारे में गवाही देता है? வாய் திறந்து ஜெபியுங்க. मुंह खोलकर प्रार्थना कीजिए. ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்மால் சாட்சி பெற்ற வாழ்க்கையா இருக்குது. ए परमेश्वर, मेरा जीवन आपके द्वारा गवाही देने वाला जीवन இயேசு हो. கிறிஸ்துவை குறித்து பிதா சாட்சி கொடுத்தார். यीशु मसीह के बारे में पिता ने गवाही दिया, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். इसी में मैं प्रिय हूँ. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். इसी में मैं प्रिय हूँ. ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். अब्राहम के बारे में गवाही दिया, தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். दाऊद के बारे में गवाही दिया. தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தரால் சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழணும். परमेश्वर के द्वारा गवाही दिया हुआ जीवन बिताना வாய் है. திறந்து ஜெபியுங்க. मुंह खोलकर प्रार्थना ஆண்டவரே, என் कीजिए. ஜெபம் உம்மால் அங்கீகரிக்கப்பட हे வேண்டும். परमेश्वर, मेरी प्रार्थना आपके द्वारा स्वीकारा जाए. நான் கொடுக்கிற காணிக்கை உம்மால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். मेरा दान आपके द्वारा स्वीकारा जाए. என் ஜீவியம் உம்மால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். मेरा जीवन आपके द्वारा स्वीकार लिया जाए. நான் இந்த உலகத்துல உயிரோடு வாழ்கிற நாட்கள் इस जीवन में, इस दुनिया में जब तक मैं जिंदा हूँ, உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே. आपके द्वारा स्वीकारा हुआ जीवन உம்மால் बिताऊं. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். आपके द्वारा स्वीकारा हुआ जीवन बिताऊं. ஆண்டவரே, என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். प्रभु जी, मैं समर्पण என்னை करता हूँ. ஒப்புக்கொடுக்கிறேன். मैं समर्पण करता हूँ. प्रभु என்னை जी, கரம்பிடியே. मेरे हाथ को पकड़ என்னை लीजिए. கரம்பிடியே. मेरे हाथों को पकड़ எனக்குள்ள लीजिए. மனத்தாழ்மையை தாரு. मुझ में नम्रता दीजिए. மனத்தாழ்மையை தாரு. मुझ में दीनता दीजिए. தேவனுடைய பிள்ளைகள் மனத்தாழ்மை விரும்புங்க. मन की दीनता को चाहिए. மனத்தாழ்மை நமக்குள்ள இருக்குமேயானால் हमारे अंदर यदि मन की दीनता हो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்த்து சாட்சி கொடுப்பார். परमेश्वर हमको देखकर गवाही देगा. கர்த்தர் வேற என்னத்தை எதிர்பார்க்கிறார்? और क्या परमेश्वर हमसे चाहता है? நம்ம பிள்ளைகளிடத்தில் நம்ம என்னத்தை हम எதிர்பார்க்கிறோம்? अपने बच्चों से क्या चाहते நம்ம हैं? பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம், हम अपने बच्चों से कहते நல்ல हैं, படி, अच्छा पढ़, நல்ல கர்த்தருக்கு பிரியமாய் வாழி, परमेश्वर का प्रिय बनकर जी, சாட்சியாய் ஜீவி, गवाही बनकर रहे, ஆண்டவருடைய நாமம் உன் மூலம் மகிமைப்படட்டு. परमेश्वर का नाम तेरे द्वारा महिमा होने दो. இதை தவிர வேற என்னத்தை உன்னிடத்துல கேட்கிறோம்? इसके अलावा तेरे से मैं क्या चाहता நீ हूँ? நல்லா இருந்தா எங்களுக்கு பெயரு. तू यदि अच्छा रहेगा तो हमारा नाम है. நாம நம்ம பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிறது இது. यही हम अपने बच्चे से चाहते हैं. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னது? लेकिन परमेश्वर हमसे क्या चाहता है? உங்களுக்குள்ளே எனக்குள்ளே மனத்தாழ்மை இருக்க வேண்டும். आपके और मेरे अंदर नम्रता हो. நமக்குள்ளே மனத்தாழ்மை இருக்கிறது என்பதை எப்பொழுது வெளிப்படுத்த முடியும்? हमारे अंदर नम्रता है, इसे कैसे प्रकट करेंगे? தேவனுடைய பிள்ளைகள் வாய் திறக்காதீங்க. अपना मुंह मत खोलिए. வாய் திறக்காதீங்க. अपना मुंह मत खोलिए. இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु मसीह के बारे में लिखा गया है, இயேசு தாம் வையப்படும் போது அவர் பதில் வையவில்லை. यीशु मसीह जब डांटा गया तो उलट बातें नहीं இயேசு किया. கிறிஸ்து अनेகர் பேசினாங்க. यीशु मसीह को बहुत लोगों ने डांटा, வாய் திறக்கல. लेकिन मुंह नहीं खोला. அடிக்கப்படுகிறவனுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டியை போல मारा जाने वाले के सामने वध किया जाने के लिए ले जाने वाले मेमने மயிர் के समान। கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல मैं ऊन को कतरवाने वाले ऊन के समान। இயேசு தம்முடைய வாயை திறவாதிருந்தார் यीशु मसीह अपना मुंह नहीं खोला। இயேசு தம்முடைய வாயை திறவாதிருந்தார் यीशु मसीह अपना मुंह नहीं खोला। இயேசு தம் வாயை திறவாதிருந்தபடினாலே यीशु मसीह अपना मुंह न खोलने के कारण அவருடைய நியாயம் அவரை விட்டு எழுபட்டு போயிற்று उसका न्याय उससे निकाला गया। தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறதே நாம் நினைக்கிறோம் आज के दिन हम सोचते हैं நாம் வாய் திறக்காமல் இருக்கிறபடினால் தான் मैं मुंह नहीं खोलने के कारण। சொல்லுவாங்க कुछ लोग बोलेंगे நான் சும்மா இருக்கேன்னு சொல்லி என் தலையில மசாலா அரைக்காதீங்க मैं चुप बैठी हूँ इसके लिए मेरे सिर पर मसाला नहीं पीसना। நான் எழும்புனா அப்படிதான் मैं उठूंगी तो देखो। சொல்லுவாங்க कुछ लोग बोलेंगे தேவனுடைய பிள்ளைகள் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் मन की नम्रता को सीख लो। என்ன சொன்னாலும் சரி कुछ भी बोले நம்மிடத்துல நியாயம் உண்டு हमारे पास न्याय है। நம்மிடத்துல நியாயம் உண்டு हमारे पास न्याय है। அந்த நியாயத்தை நிலைநிறுத்த பிரயாசப்படாதீர்கள் लेकिन उस न्याय को प्रकट करने के लिए मत प्रयास करो। மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் मन की नम्रता पहन लो। எல்லா சூழலிலும் வாயை மூடிக்கொள்ளுங்கள் सभी परिस्थिति में मुंह को बंद कर लो। உங்களுக்குள்ளே மனத்தாழ்மை இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கட்டும் आपके अंदर नम्रता है इसे परमेश्वर देखने दो। நீங்கள் பொறுமையாய் இருப்பீர்களானால் यदि आप धीरज से रहोगे நீங்கள் மௌனமாய் இருப்பீர்களானால் शांत रहोगे நீங்கள் அமைதியாய் இருப்பீர்களானால் आप यदि शांत रहोगे நீங்கள் மனத்தாழ்மையாய் இருப்பீர்களானால் यदि आप नम्रता से रहोगे உங்களுக்குள்ளே இருக்கிற நியாயம் உங்களை விட்டு எடுபட்டு போகு आपके अंदर की न्याय निकाल दिया जाएगा। உங்கள் நியாயம் மறைக்கப்பட்டு போகு आपका न्याय छुपा दिया जाएगा। உங்களுக்காக நியாயம் பேச யாரும் இருக்க மாட்டாங்க आपके लिए न्याय करने वाले कोई नहीं रहेंगे। யாரும் வர மாட்டாங்க कोई नहीं आएगा। நியாயம் பேச யாரும் வர மாட்டாங்க कोई भी न्याय करने के लिए नहीं தனியா आएगा। தான் நிக்கணும் अकेले ही खड़े रहना है। இயேசு நடத்துகிற பாதை இது ये सब यीशु मसीह का चलाने वाला रास्ता கர்த்தர் है। நடத்துகிற பாதை இது यीशु का चलाने वाला रास्ता यही அப்படி है। தனியா நிக்கும் போது अकेले खड़े रहते समय புறக்கணிக்கப்படும் போது जब टुकराया जाता है ஒரு மனுஷனுடைய இருதயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை அனுபவித்தவர்கள் கண்டுபிடிப்பார்கள் तब मनुष्य का मन कितनी दुखी होता है इसे अनुभव किए हुए लोग जानते हैं। எந்த அளவுக்கு நம் குடும்பத்துக்காய் பிரயாசப்பட்டு हमने कितना परिवार के लिए प्रयास किया। எந்த அளவுக்கு நம்ம ஐக்கியத்தை விரும்புகிறோம் हमने कितना अधिक सहभागिता को चाहा। எல்லாம் மறந்து सब भूल कर நம்மள புறங்க தள்ளிடுவாங்க हमको टुकरा देंगे। மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது मन कितनी दुखी होता है। நியாயத்தை நிலைநிறுத்த முடியும் न्याय को खड़ा कर सकते हैं। நியாயத்தை நிலைநிறுத்த முடியும் न्याय को खड़ा कर सकते हैं। இன்னைக்கு நம்ம ஏன் மௌனமா இருக்கிறோம் लेकिन आज के दिन हम क्यों शांत हैं? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார் परमेश्वर हमें देख रहा है। நியாயம் எட்டுப்பட்டு போனாலே न्याय भले निकाल दिया जाए புறக்கணிக்கப்பட்டாலே भले टुकरा दिया जाए வாய் திறக்காதீங்க मुंह मत खोलिए। மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் मन की नम्रता को पहन लो। கர்த்தர் பார்ப்பார் परमेश्वर देखेगा। கர்த்தர் பார்ப்பார் परमेश्वर देखेगा। உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார் आपको परमेश्वर आशीर्वाद को देगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும் परमेश्वर का आशीर्वाद आपकी ओर आएगा। இயேசு சொன்னார் यीशु ने कहा பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் धीरजवंत जो है लोग धन्य है। பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் धन्य है वो जो धीरज है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। எல்லாரும் கரங்களை தட்டி கத்துக்கு நன்றி ताली செலுத்துங்க बजाकर परमेश्वर को धन्यवाद बोलिए। எல்லாரும் கரங்களை தட்டி கத்துக்கு நன்றி सब செலுத்துங்க ताली बजाकर परमेश्वर को धन्यवाद நம்முடைய வாழ்க்கை बोलिए। கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட हमारा வாழ்க்கை जीवन மாறட்டும் परमेश्वर के द्वारा स्वीकार दिया जाए। கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கட்டும் परमेश्वर हमको स्वीकार ला दो। உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் மனுஷருக்கு மத்தியில் நின்று செவிடாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் मनुष्य के सामने अपने आप को बहरा बना दो। உலக மக்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு ஊமையாய் வாழ दुनिया கற்றுக்கொள்ளுங்கள் के लोगों के सामने एक गूंगा बन जाओ। நியாய விசாரிக்கிறவர் கர்த்தர் न्याय चुकाने वाला परमेश्वर है। நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் न्याय चुकाने वाला परमेश्वर है। உங்களை கர்த்தர் நற்சாட்சி கொடுக்க வேண்டும் आपको परमेश्वर गवाही देना है। உங்களை கர்த்தர் உத்தமன் என்று சொல்லணும் आपको देखकर परमेश्वर उत्तम कहना உங்களை है। கர்த்தர் நீதிமான் என்று சொல்லணும் आपको देखकर परमेश्वर धार्मिक कहना உங்களை है। கர்த்தர் பரிசுத்தவான் என்று आपको சொல்லணும் देखकर परमेश्वर पवित्र कहना है। உங்கள் வாழ்க்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுமேயானால் आपका जीवन परमेश्वर के द्वारा स्वीकारना है तो உங்கள் ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுமேயானால் प्रार्थना परमेश्वर के द्वारा स्वीकारना है तो உங்கள் காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுமேயானால் परमेश्वर के द्वारा स्वीकारना है तो கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் परमेश्वर மாற்றப்படுவீர்கள் के सामने खड़े रहने के लिए योग्य बन जाइए। கர்த்தர் உங்களிடத்தில் மனத்தாழ்மை எதிர்பார்க்கிறார் परमेश्वर आपके मन की नम्रता चाहता है। தாழ்மையாய் ஜீவிக்க ஒப்பு கொடுங்க अपने आप को जीवन को नम्रता से समर्पण கர்த்தர் உங்களை कीजिए। ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको आशीष करेगा। எல்லாரும் எழுந்து நிற்பேன் ஸ்தோத்திரம்
பரலோகத்தின் தெய்வம் இந்த நிமிஷம் வரலையும் கர்த்தரை வழி நடத்தி வந்தபடியினால स्वर्गीय परमेश्वर अब तक हमें चलाया इसलिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. हम सब परमेश्वर को ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், धन्यवाद। ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் परमेश्वर के सम्मुख में इकट्ठे हुए हर एक को கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. सबको परमेश्वर ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம். धन्यवाद, கர்த்தருக்காக கர்த்தரின் நாம மகிமைக்காக கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து परमेश्वर के लिए परमेश्वर के नाम की महिमा के लिए दिए हुए हर एक के दान के हाथों को परमेश्वर आशीष करने के लिए அதை பல மடங்கா திருப்பி उसे கொடுக்கும்படியாக कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்பே. परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம். धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்பே. परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह ஸ்தோத்திரிப்பே. को धन्यवाद करेंगे, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம். धन्यवाद, धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்பே. आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। நல்ல பிதாவே உமக்கு நன்றி. भला परमेश्वर हमको धन्यवाद करते हैं। கிருபையாய் கத்தத காலவேளைக்காய் உமக்கு நன்றி. अनुग्रह रूप से दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद சமூகத்திலே प्रभु கூடி जी। வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதி. सम्मुख में इकट्ठे हुए हर एक को प्रभु आशीष कीजिए। வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் वचन को सुनने वाले बच्चे வசனத்துக்கு கீழ்ப்படி கத்தர் அனுகிரகம் वचन செய். की आज्ञा पालन करने के लिए सहायता कीजिए। தேவனால் சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழ உதவி செய். परमेश्वर के द्वारा गवाही पाया हुआ जीवन बिताने के लिए सहायता உம்முடைய कीजिए। நல்ல நாமத்தை आपका மகிமைப்படுத்துவீராக. शुभ नाम महिमा हो जाए। உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட ஜெபம், आपके द्वारा स्वीकारा हुआ प्रार्थना, உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை, आपके द्वारा स्वीकारा हुआ दान, உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட ஜீவி, आपके द्वारा स्वीकारा जाने वाली जीवन, இவைகளை செய்து इसे करके கர்த்தருக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ள பாத்திரமாய் परमेश्वर के सामने खड़े रहने के लिए योग्य बने। கர்த்தர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. हर एक को योग्य बना दीजिए प्रभु। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके शुभ नाम को महिमा कर எங்களை दीजिए। தாழ்த்தி உடைய கரங்கள் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धारकर्ता பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा यहोवा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பே, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய ஸ்நேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे।